அப்படின்ற விஷயம் பிறந்திருக்காங்க. இப்போ ஜாதக அமைப்பு அப்படின்ற விஷயத்த ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துலாம். லக்னம் அப்படின்றது உங்களுக்கு மேச லக்னம், லக்னாதிபதி லக்னத்தை பார்க்குறாரு. ஆனா பாத்தீங்கன்னா ராகுவோட இணைந்து பார்க்கிறார். 7ஆம் இடம் செவ்வாய் ராகு இணைவு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அந்த கேள்வியும் வந்து பாத்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. அதுக்கான விளக்கத்தை பார்க்கலாம். அடுத்து உங்களுக்கு ஒரு ராசி அப்படின்ற விஷயம், கும்பராசி, ராசியிலேயே சனி, பௌர்ணமி யோகம் அப்படின்ற ஒரு விஷயத்துல இருக்கு. ஆனா அங்க சனி ராசியோட இருக்கு, 7ஆம் இடத்துல சூரியன் இருக்கு அப்படின்ற விஷயம் இருக்கு. அங்க 7ஆம் இடத்துல ஒரு சுக்கிரனும் இருக்கு. இதுதான் பாத்தீங்கன்னா அப்போ ராசி அதிபதி ராசியிலேயே இருக்கிறது நல்ல விஷயம். ஆனா அங்க வந்து பகையாளி பாத்தீங்கன்னா சூரியன் அங்கேயே இருந்து சனி பகவான பாக்குறது அப்படின்ற ஒரு விஷயம், யோகங்கள் அப்படின்ற விஷயம் நல்லா இருக்கு. ஆனால் அங்க அது செய்யக்கூடிய 7ஆம் இடத்துல சூரியன் அப்படின்ற ஒரு விஷயங்கள் இருந்ததுல அந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு இப்ப கேள்வியா வந்திருக்கு. திருமணம் எப்பொழுது அப்படின்ற விஷயங்கள் பார்க்கலாம். அடுத்து ஜாதக அமைப்பு அடுத்து என்னன்னு பார்க்கலாம். இப்போ லக்னத்துக்கு ஒரு 6, ராசிக்கு 8, புதன் அங்க ஒரு ஆட்சி பலம் அப்படின்ற விஷயம் கண்டிப்பாக இருக்கு. அடுத்து உங்களுக்கு குரு பகவான் செவ்வாயோட வீட்டுல லக்னத்துக்கு 8ல ராசிக்கு 10ல தொழில் அமைப்பு அப்படின்ற விஷயத்த கேட்டிருக்காங்க. லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல உங்களுக்கு குரு. இதுதான் பாத்தீங்கன்னா ஜாதக அமைப்பு. இந்த ஜாதக அமைப்புல பாத்தீங்கன்னா பார்க்கும்போது ஒரு நல்ல பௌர்ணமி யோக ஜாதகம் அப்படின்ற விஷயம் இருக்கும். ராசிக்கு 7லயே லக்னத்தை பார்க்குது அப்படின்ற விதமா எல்லாமே பாத்தீங்கன்னா நல்ல யோக ஜாதகம் மாதிரியே தான் நல்லா தான் இருக்கு. ஆனா அத நடந்துகிட்டு இருக்க தசை அப்படின்ற விஷயங்கள் அப்படின்றதையும் கோல்சார நிலவரத்துல இப்ப போயிட்டு இருக்க ஒரு விஷயங்கள் அப்படின்றது மட்டும் பாத்தீங்கன்னா இந்த ஜாதக அமைப்புக்கு ஒரு சின்ன டிராபேக் அப்படின்ற விஷயங்கள் இருக்கு. இப்போ வந்து கோல்சாரத்துல என்ன அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுதான். கும்பராசி ராசிக்கு 7.5 சனி அப்படின்ற விஷயம், சனி பகவான் சனி மேலேயே போறாருங்க. அப்போ அந்த பௌர்ணமி யோக ஜாதகமாகவே இருந்தாலும் அந்த 7.5 சனி அப்படின்ற விஷயங்கள் கண்டிப்பாக நமக்கு அந்த ஜாதகத்துல இருக்க யோகம் அப்படின்ற விஷயம் செய்ய முடியல, யோகத்தை கொடுக்க முடியல அப்படின்ற விஷயத்துல இருக்கு. அடுத்து திருமண அமைப்பு அப்படின்ற விஷயம் கேட்டிருக்காங்க. அது வந்து ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஒரு 7ஆம் இடத்துல சூரியன் அப்படின்ற விஷயங்கள் இருக்கும் போதே திருமண அமைப்புல ஒரு விஷயங்கள்ல பிரச்சனைகள், தடைகள், ஒரு டிலே அப்படின்ற விஷயங்கள் இருக்கும். மேலும் ஒரு ராசி லக்னங்களோடு சனி ராகு கேது அப்படின்ற விஷயங்கள் சம்மந்தப்படும் போது பாத்தீங்கன்னா ஒரு டிலே மேரேஜ், 30 வயசுக்கு மேல மேரேஜ் பண்றது அப்படின்ற விஷயங்கள் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஜாதக அமைப்பு. அதன்படியும் பார்க்கும்போது இப்போ கோல்சாரத்துல 7.5 சனி அப்படின்ற விஷயங்களும் போகும்போதும் கொஞ்சம் டிலே அப்படின்ற விஷயங்கள் ஆயிருக்கு. இவங்க எப்படி என்ன மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்குலாம் இருக்கும், இவங்க ஒரு நல்ல விஷயம் என்ன மாதிரியான தசை அமைப்புல போயிருக்கு, இவங்க எப்படிலாம் இருந்திருப்பாங்க அப்படின்ற சின்ன விஷயங்கள்லாம் ஃபர்ஸ்ட் பார்த்துலாம். பார்த்துட்டு அடுத்து கொஸ்டின் அப்படின்ற விஷயங்கள் கேட்டிருக்காங்க இல்லையா, நம்ம இப்போ அப்படியே பார்க்கலாம். இப்போ செவ்வாயோட தசை அப்படின்ற விஷயம் போயிருக்கு. மேச லக்னத்துக்கு லக்ன அதிபதி 7ல இருந்து பாக்குறாரு. ஆனா அது ராகுவோட இணைந்து பாக்குறாரு. அப்ப ஒரு ராசிக்கு ஒரு 9ஆம் இடத்துலயும் இருக்காரு. வேற ஏதாவது ஒரு சூரிய பகவான் பாக்குறாங்க செவ்வாய. செவ்வாய் குரு வந்து பாத்தீங்கன்னா 13 டிகிரி, செவ்வாய் ஒரு 6 டிகிரி, கிட்டத்தட்ட டிஃபரன்ஸ் இருக்கு. ஒரு குருவோடையும் வந்து அருகில இல்ல, கொஞ்சம் தள்ளிதான் இருக்கிறாங்க. ஆக ராகுவோட பாதிக்கப்பட்டு ஒரு சுக்கிரனோட வீட்டுல இருப்பது கொஞ்சம் பலம் அப்படின்னு விஷயங்கள் இருந்தாலும் உங்களுக்கு ராகுவோட இருக்கிறது ஒரு பாவகம் தான் கண்டிப்பாக. அப்படின்றப்ப அவருக்கு சில பிரச்சனைகள் அப்படின்றது ஏற்பட்டிருக்கும் கண்டிப்பாக. அவருக்குன்றப்ப அவர் பிறந்த இடத்துல அப்ப குழந்தையாதான் இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு பிரச்சனை அப்படின்ற விஷயங்கள் இருந்திருக்காது. ஃபேமிலியில அவங்களுக்கு ஒரு பிரச்சனைகள் அப்படின்ற விஷயங்கள் கண்டிப்பா இருந்திருக்கும். மேச லக்னம் கும்பராசியா இருக்கு. கும்பராசியா இருக்கிற போது பாத்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பிரச்சனைகள் அப்படின்ற விஷயங்கள் இருந்திருக்கும். அடுத்து உங்களுக்கு ராகுதசை. ராகுதசை அப்படின்ற விஷயங்கள் செவ்வாயோட இணைஞ்சிருக்கு. ஆக அந்த 2016க்கு பிறகுதான் பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம் சார்.
மணியண்ணா உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் வேணுங்களா? மெசேஜ்ல போட்டிருக்கிறேன், செக் பண்ணிட்டீங்களா? வேணுங்க டேட் ஆஃப் பர்த் வேணுங்க. ஆனா 7 செப்டம்பர் 1995ங்க. பார்க்கலாம் சார். இப்போ பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு செவ்வாய் தசை ராகு தசை அப்படின்ற விஷயம் அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமான காலமா தான் இருக்கும் அவங்க ஃபேமிலிக்கு அப்படின்ற விஷயங்கள் பாக்குறேன் சார். ஏன்னா ஒரு 2 4 6 8 10 அப்போ அவங்க ஃபேமிலிக்கும் தொழில் அப்படின்ற விஷயங்கள்ல சில பிரச்சனைகள் தடைகளை கண்டிப்பா வந்து நினைச்சுப்பாங்க. சனியோட பார்வையும் பாத்தீங்கன்னா அங்க இருக்கு. 11 இல்ல 9ஆம் இடத்துலதான் இருக்கு. ராசிக்கு 9ஆம் இடத்துல, லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல அந்த ராகு செவ்வாய் இணைவு ஸ்டார்ட் பண்ணதே பாத்தீங்கன்னா செவ்வாய் தசை ராகு தசை தான். அப்படின்றப்ப அவங்களுக்கு ஒரு கஷ்டத்தை பட்டுதான் வந்து ஒரு ஃபேமிலியில அவங்களுக்கு கண்ணா இருக்கும். அது பிறகு நடந்தது இப்போ பாத்தீங்கன்னா குருதசை 2016 இருந்து நடந்துட்டு இருக்கு. குருதசை அப்படின்னு பார்க்கும்போது மேச லக்னத்துக்கு ஒரு பாக்கியாதிபதி, அவரும் 8ல போயிருக்காருங்க. ஆனா ஒண்ணு பாத்தீங்கன்னா ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்காங்க. அது பிறகு வந்து குருதசையில இருந்து அவங்களுக்கு மாற்றம் அப்படின்ற விஷயம் நல்ல விஷயங்கள் நடந்திருக்கும். குருதசையில வந்து ஒரு நல்ல விஷயங்களா நடந்துட்டு இருக்கோம். இப்போ குருதசை தான் போயிட்டு இருக்குங்க அவங்களுக்கு. இப்போ பாத்தீங்கன்னா 2024 இப்ப நடக்க போறது சுக்கிரனோட ஒரு தசை ஆரம்பிக்குது. ஆமா, சுக்கிரனோட தசை புத்தி தான் போயிட்டு இருக்குங்க. சுக்கிரனோடது புத்தினா இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு விஷயம் ராசிக்கு 7ல இருக்கு. உங்களுக்கு குரு சுக்கிரன் அப்படின்ற விஷயங்கள் வரும்போது கண்டிப்பாக திருமண அமைப்பு அப்படின்ற விஷயங்கள்ல திருமணமே இருந்தாலும் அவங்களுக்குள்ள சில பிரச்சனைகள் அப்படின்ற விஷயம் வரும். அந்த மாதிரியான அமைப்புலாம் போயிட்டு இருக்கோம். ஆக வந்து இப்போதைக்கு திருமண அமைப்பு அப்படின்ற விஷயங்கள்லயும் அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடிய அமைப்பாக தான் இருக்குங்க. கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2026ல கண்டிப்பா வந்து அந்த 7ஆம் இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள பாவத்தமாகவும் ஒரு சூரியன் அமைப்பு, சனியோட பார்வை அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயங்கள் வருது. அதனால 30 வயசுக்கு மேல வந்து மேரேஜ் பண்றது அப்படின்ற விஷயம் கண்டிப்பா உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்றதான் பாக்குறேன். அப்போ 31 வயசு அப்படின்றப்ப 2026, இப்போ 24ல செப்டம்பர் மாசம் ஆரம்பிச்சாச்சு. அடுத்து 25 26 வருஷத்துல உங்களுக்கு மேரேஜ் பண்றப்ப அப்படின்றப்ப கண்டிப்பா வந்து அது பிறகு நல்ல யோகமாவே கண்டிப்பா இருக்கும். ஏன்னா லேட் மேரேஜ் அப்படின்றது அவங்களுக்கு ஒரு யோகம் அப்படின்ற விஷயங்கள் கண்டிப்பா நல்லா இருக்கும் சார். அதான் பாக்குறேன். 2வது பாத்தீங்கன்னா ஒரு தொழில் அப்படின்ற விஷயங்கள் வரும்போது ராசிக்கு 10ல உங்களுக்கு குரு பகவான் இருக்காரு. உங்களுக்கு ராசிக்கு 2ஆம் இடத்தை பாக்குறாருங்க. அவர்கிட்ட அவரே பாக்குறாரு. கண்டிப்பாக அவரோட ஒரு டீச்சிங் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அந்த 10ல குரு உட்காந்தாலே ஒரு டீச்சிங் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற விஷயங்கள் வரும். மேலும் உங்களுக்கு ஒரு பௌர்ணமி யோகத்துல நல்லா இருக்குங்க. அதாவது ஒரு யோகத்தை கொடுக்க முடியல இப்போ வரைக்கும் அப்படின்னால கண்டிப்பாக அந்த யோகங்கள் கண்டிப்பாக செயல்படும். உங்களுக்கு தசை அப்படின்றது அமைப்பு ஒரு குருவோட தசை, சுக்கிரனோடதுன்றது திருமண விஷயங்களுக்கு தான் டிலே ஆகும் ஒழிய மற்ற விஷயங்கள் அப்படின்றது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணம், பொருளாதாரம், ஒரு ஆடம்பரம், வசதி எல்லா விஷயங்களுமே ஜாதக அமைப்புக்கு நல்ல யோகா அமைப்பா இருக்கு. இப்பொழுது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த திருமண அமைப்பு மட்டும்தான் உங்களுக்கு மற்ற விஷயங்களுக்கு இப்போ அரசு சம்பந்தப்பட்ட வேலை அப்படின்ற விஷயங்களுக்கும் அவங்களுக்கு நல்லா இருக்கு. கண்டிப்பாக சனி பார்த்தாலும் பௌர்ணமி யோகத்துலதான் பாக்குறாங்க. அப்படின்றப்ப சூரியன் சிம்மத்துல பலமாக இருக்கு. அப்படின்ற வகையில பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பா அரசு சம்பந்தப்பட்ட வேலையிலேயும் உங்களுக்கு ட்ரை பண்ணா கண்டிப்பா கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி அப்படின்ற விஷயம் இருக்குங்க சார். ஓகேங்க சார். அப்போ வேற ஏதாவது கேள்விகள் விஷயங்கள் கேட்டா பார்க்கலாம். இப்போதைக்கு அந்த விஷயங்கள் தான் நல்லா இருக்கு. ஜாதகம் அமைப்பு பாத்தீங்கன்னா யோக ஜாதகமா இருக்கு. கோல்சாரத்துல ஒரு 7,000 சனி அப்படின்ற விஷயம் போகுது இல்லைங்களா? அதுதான் கண்டிப்பாக 2025 3ஆம் மாசத்துக்கு பிறகு சனி பயிற்சிக்கு பிறகு ஒரு மாற்றம் அப்படின்ற விஷயம் ஒரு ரொம்ப மனசு டிப்ரெஷன் அப்படின்ற விஷயங்கள் இருக்கும். ஏதாவது விஷயங்கள்ல தடங்கள், பிரச்சனைகள் அப்படின்ற விஷயங்கள்ல இதெல்லாமே இருக்கும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த 7,000 சனி அப்படின்ற விஷயம் போறது ஒரு கஷ்டம் அப்படின்றது. இந்த டிலே ஆகுறது, மேரேஜ் டிலே ஆகுறது. இப்போ 1 வருஷமா 2 வருஷமா மேரேஜுக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க, அதுவுமே தடங்கள் இடைஞ்சலா போயிட்டு இருக்கு இல்லையா? அந்த மாதிரியான விஷயங்களும் தடைகளா போயிட்டு இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2025 அந்த மார்ச் மாசத்துக்கு பிறகு வந்து படிப்படியான மாற்றம் அப்படின்ற விஷயங்களே உங்களுக்கு இருக்கும். மற்றபடி குருதசை அப்படின்ற விஷயம் லக்னத்துக்கு பாக்கியாதிபதி தான். அவரு வந்து பாத்தீங்கன்னா ராசிக்கு 2ஆம் இட 11ஆம் அதிபதி 2ஆம் இடத்தை பாக்குறாருங்க. தன ஸ்தானத்தை பாக்குறாரு. அருமையான அமைப்பு. மேரேஜ் லேட் மேரேஜ், நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை, கவர்மெண்ட் அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு தொழில் அமைப்பு அப்படின்றது டீச்சிங் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்,
பினான்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படின்றது. ஏன்னா லக்னத்துக்கு 6ஆம் இடத்தோடு புதன் அங்க ஆட்சி பலம் அப்படின்ற விஷயங்கள் இருக்கு. அப்படின்றப்ப அக்கௌண்ட்ஸ் பினான்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு நல்ல எதிர்காலம் அப்படின்ற விஷயம் ஜாதகருக்கு இருக்கு. கண்டிப்பா நல்ல யோக ஜாதகம் தான் சார் பார்க்க. ஆனா தற்சயமா இப்போதைக்கு ஒரு கோல்சாரத்துல பிரச்சனைகள் அப்படின்ற விஷயங்கள் தான் இருக்க ஒழிய மற்ற விஷயங்கள் எல்லாமே நல்லா இருக்கு. லேட் மேரேஜ், நல்ல குடும்ப வாழ்க்கை, நல்ல ஒரு தொழில் அமைப்பு எல்லாமே நல்லா இருக்குங்க சார். ஓகேங்க சார், மற்ற விஷயங்களை பாருங்க, பார்த்துட்டு நம்ம டிஸ்கஷன் பண்ணலாம். சங்கர் சார் ரொம்ப நன்றி, ரொம்ப அருமையா சொன்னீங்க, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஓகேங்க சார், ஓகேங்க சார், பாருங்க சார். மணினா 7 செப்டம்பர் 1995 9:50 PM கோயம்புத்தூருங்க பிறந்த ஊரு. மணினா நோட் பண்ணிட்டீங்களா? பாருங்க எல்லாம் பாருங்க, நான் பாத்துட்டேன். ஓகேங்க. சந்திரசேகர் சார் நீங்க பாத்தீங்களா? சந்திரசேகர் சார் மியூட்ல இருக்கிறீங்க. சந்திரசேகர் சார் சார் வணக்கம் சார், நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். நான் அந்த பழைய இது எடுத்து ரெடி பண்ணி வச்சிருந்தேன். பட் இப்ப வந்து கொஞ்சம் வெளியில இருக்கிறதுனால என்னால பண்ண முடியல. நான் கேட்டுட்டு இருக்கேன் சார். பரவாயில்லைங்க சார், பரவாயில்லைங்க. தேங்க்ஸ் சார். ஓகேங்க. மணினா கண்ணன் வந்தாரு, வெளியில போயிட்டாரு. நீங்க சொல்றீங்களாங்கண்ணா? இல்லைங்க, இப்ப இது யாரு அவங்க இருக்காங்களா? இவங்க இல்லைங்க. இருக்காங்கண்ணா. இருக்காங்களா? ஆமாங்க. கேள்வி என்னங்க? ஆனா கல்யாணம் எப்ப நடக்கும், இதுதான் முக்கியமான கேள்விங்க. அதுக்கப்புறம் வேலை தொழில் எப்படி இருக்கும், அப்புறம் எதிர்கால வாழ்க்கைங்க. சரிங்க, இதுல ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நல்லா பேபி வந்திருக்காப்ல. நான் அவர்கிட்ட பேசின பேபி கூப்பிட்டேன், எங்கே வெளியே இருக்கிறேன்னு சொன்னாப்ல. அப்புறம் பேசிட்டேன். சரி. இப்போ இந்த ஜாதகத்தை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பேபி பொண்ணோட ஜாதகமாவே எனக்கு தட்டுப்படுது. அப்படி பார்த்தாச்சுன்னா ஜம்மு இருக்குது. ஆனா உன்றதல்லவா? சரி உன்றதான. சரி. நான் வேற யாரும் நினைச்சிட்டேன். ஆனா பேபி புள்ள ஜாதகம் மாட்டவே இருக்குன்னு தான் நினைச்சேன். சரி நீங்க சண்முகம் நீங்களே பலன்னு சொல்லிருங்க. ஆனா அவங்களுக்கு தெரிஞ்சவங்கன்னு தான் நீங்க சொல்ல மாட்டீங்கன்னு தான் சொல்ல வேண்டாம்னு சொன்னாங்க. இல்ல கரெக்ட் தான். பார்த்த உடனேயுமே எனக்கு அப்படியே வந்து பேபி பொண்ணு ஜாதகங்கிறது அப்படியே எனக்கு அந்த மாதிரி இருக்குதுன்னு நினைச்சேன். டப்புன்னு எனக்கு ஞாபகம் இல்லைங்க. சரிங்கண்ணா. எனக்கு 7ஆம் இடத்துல டக்குன்னு உட்காரும் போதே சுக்கர புத்தி வேற போய்கிட்டு இருக்குது அப்படின்னாங்க. நல்ல நீட்டத்தை நான் பார்த்த உடனே தெரிஞ்சுட்டேன். பௌர்ணமி நல்ல யோகம். ஆமாங்க. 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குதுங்க, நல்லா இருக்கு. எல்லாமே பார்த்துட்டேன். பயங்கர புத்திசாலி, பிரில்லியன்ட் பொண்ணு, எல்லாம் தெரியும். அதனால பரவாயில்ல, நீங்களே சொல்லுங்க, பலன் சொல்லுங்க. ஓகேங்கண்ணா. நீங்க ஆல்ரெடி பார்த்து சொல்லிட்டீங்களா உங்களுக்கு? அப்போ இல்ல எனக்கு தெரியும்லங்க, தங்கச்சி பொண்ணு தானுங்க. ஓகேங்கண்ணா.
சரி, ஓகே. கண்ணனையும் காணுங்க. கண்ணன் வந்தாருன்னா அப்புறம் பாத்துக்கலாங்க. எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஜாதகப்படி பார்த்தோம்னா மேச லக்னம், ராசி கும்ப ராசிங்க. லக்னத்திலேயே ராகு கேதுக்கள் சம்பந்தம் இருக்கு. லக்னாதிபதியுமே பாத்தீங்கன்னா செவ்வாய் 2 டிகிரிக்குள்ள ராகுவோட சேர்ந்து கிரகண தோஷத்துல இருக்கிறாருங்க. லக்னாதிபதி கிரகண தோஷத்துக்கு போறது அப்படிங்கிறது சில நேரங்கள்ல இந்த மாதிரி, அதாவது இப்ப பாத்தீங்கன்னா இந்த பொண்ணுக்கு மேரேஜ் லேட் ஆகுது. லக்னாதிபதி இந்த மாதிரி கிரகண தோஷத்துக்கு போகும்போது இந்த மாதிரி பாக்கியங்கள் அப்படிங்கிறதுல கொஞ்சம் பிரச்சனைகள். சரியான வயசுல மேரேஜ் நடக்கிறது, சரியான வயசுல குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கதான் செய்யுதுங்க. இந்த இடத்துல சார் நான் அப்புறம் கூப்பிட்டுங்களா? சரி. இப்ப இதுல 2 டிகிரி டிஃபரன்ஸ் அப்படிங்கிறப்போ செவ்வாயே லக்னத்தை பாப்பாரா, லக்னாதிபதி லக்னத்தை பாப்பாரா அப்படிங்கிறதே டவுட் தான். ஏன்னா அவரே கிரகண தோஷத்துல இருக்கும்போது 2 டிகிரி டிஃபரன்ஸ்க்குள்ள பெருசா நம்ம பார்வைன்னு எடுத்தோம்னா பார்வை பலம் அவ்வளவு ஒண்ணும் பெருசா இருக்கிறது இல்லைங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் லக்னாதிபதி லக்னத்தை பார்க்கல அப்படின்ற மாதிரியே எடுத்துக்கலாம். அப்படி இருந்தாலும் ஒரு வகையில நல்லதுதான். செவ்வாய் லக்னாதிபதியாகி லக்னத்தை பார்க்கும்போது செவ்வாயினுடைய குணங்கள்லாம் ஆட்டோமேட்டிக்கலி ஜாதகிக்கு வந்துரும். அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல கிரகண தோஷத்துல இருக்கிறாரு, செவ்வாய் லக்னத்தை பார்க்கல அப்படின்னு எடுக்கும்போது செவ்வாயினுடைய கோபம், வேகம், பிடிவாதம், முரட்டு சுபாவம் இந்த மாதிரி எல்லாம் இருக்காது அப்படின்ற மாதிரியே நம்ம எடுத்துக்கலாங்க. நம்ம ஒவ்வொன்றா செக் பண்ணிட்டு வருவோங்க. இப்போ நம்ம சூரியன் பார்க்கும்போது சூரியன் நல்லா இருக்கிறாருங்க. ஜாதகி பிறந்ததே பாத்தீங்கன்னா சுக்லபக்ஷ, அதாவது வளர்பிறை சதுர்த்தி திதியில சதுர்தசி திதியில பிறந்திருக்கிறாங்க. அடுத்த நாள் பௌர்ணமி ஆக போற சந்திரன், சுக்கிரன், புதன் எல்லாருமே சந்திர அதியோகத்துல இருக்கிறாங்க. புதன் 6ஆம் இடம் ரொம்ப வலுவா இருக்குங்க. 6ஆம் இடத்துல உச்ச புதன் இருக்கிறார் அப்படிங்கிறது கொஞ்சம் சரியில்லாத அமைப்பு தான். ஏன்னா இந்த இடத்துல லக்னாதிபதி எப்பவுமே லக்னாதிபதியை விட லக்னாதிபதிக்கு பகை கிரகம், மேச விருச்சிக லக்னங்களுக்கு கடுமையான பகை கிரகம் அப்படின்னா புதன் தான். சோ புதன் இவ்வளவு வலுவடைகிறது அப்படிங்கிறது சரியில்லை. ஜாதகி அதாவது ஆதிபத்திய கெடுதல்களையும் காரகத்துவ நன்மைகளையும் கொடுக்கும். இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜாதகிக்கு ஹெல்த் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ், உடம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை புதன் வரும்போதெல்லாம் கொடுப்பாரு. புதன் தசா புக்தி அந்தரம் சூட்சமம் பிராணன் எப்போ வந்தாலும் புதன் 6ஆம் இடத்துல வலுவா இருக்கும்போது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை, ஸ்கின் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை, புதன் ஷோல்டர் பெயின், கை வலி, கால் வலி, விரல்கள்ல பிரச்சனை, இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் கொடுக்கறதுக்கு பார்ப்பாரு. அதே சமயத்துல நல்ல புத்திசாலித்தனமும் இருக்குங்க. ஏன்னா சந்திர அதியோகத்துல சுக்கிரன் புதன் எல்லாருமே இருக்கிறாங்க. அப்படிங்கிறதுனால புத்திசாலித்தனத்தை கொடுக்குற புதன் அதே சமயத்துல உடம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் கொடுத்துருவாரு. எப்பவுமே ஒரு மாதிரியா ஹெல்த் ரிலேட்டடா இவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்குங்க. அது மட்டும் அவங்க கொஞ்சம் பார்த்துக்கணும். சூரியன் பார்க்கும்போது இந்த இடத்துல குருவும் வர்க்கோத்தமங்க. குரு வர்க்கோத்தமம் அடையிறதுங்கிறது ரொம்ப சிறப்பு. சூரியன் ஒவ்வொரு கிரகமா பார்த்துட்டு வருவோமே. சூரியன் பாக்குறப்போ சூரியன் நல்ல இடத்துல தான் இருக்கிறாருங்க. சூரியன் சுக்கிரனோட இணைவுல சுக்கிரனோட இணைவு அப்படிங்கிறது சூரியனை சுபத்துவப்படுத்தும். அதே சமயத்துல 7ஆம் அதிபதி இந்த இடத்துல அஸ்தங்கமாகி இருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கணும். சுக்கிரன் 25 டிகிரி, சூரியன் பார்க்கும்போது 20 டிகிரி, 5 டிகிரி டிஃபரன்ஸ்ல அஸ்தங்கமாயிருக்கிறாரு. இருந்தாலும் சனியினுடைய பார்வை வாங்குறாரு. இருந்தாலும் பௌர்ணமி சந்திரனோட நேரடி பார்வையில் இருக்கிறது அப்படிங்கிறது ஓரளவுக்கு அஸ்தங்க தோஷத்தை நிவர்த்தி பண்ணும் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாங்க. சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சூரியன் நல்லா இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரிதான் நம்ம பார்க்க முடியும். 7ஆம் அதிபதி அஸ்தங்கத்துல இருக்கிறாரு அப்படிங்கிறதும் மேரேஜ் லேட் ஆகிறதுக்கு காரணம். 7ல செவ்வாய், ராகு கேதுக்கள் சம்பந்தம் 7ஆம் இடத்துல இருக்கிறது, இதெல்லாமே மேரேஜ் லேட் ஆகிறதுக்கான காரணங்கள்ங்க. சந்திரன் பார்க்கும்போது சந்திரன் சனி இணைவு இருக்கு. சந்திரன் சனி இணைவு இருந்தாலும் டிகிரி வைஸ் விலகிதான் இருக்கிறாரு. சந்திரன் 1 டிகிரிங்க, சனி பார்க்கும்போது 28 டிகிரி. இது இணைவே கிடையாது அப்படிங்கிறதுனால அதுவும் ஒன்றும் பெரிய பாதிப்புகளை கொடுக்காது. என்ன இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பௌர்ணமி யோகத்துல பிறந்தவங்களுக்கு இந்த சனி காம்பினேஷன் உள்ள வரும்போது, சந்திரனோட சனி இணைவு வரும்போது அந்த பௌர்ணமி அதியோகத்துல சந்திர அதியோகத்துல கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுத்துருதுங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில ஒரு 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 டிஸ்சாட்டிஸ்பாக்சன், ஒரு திருப்தி இல்லாத நிலைமைய கொடுக்குற மாதிரி இருக்கு. சனி அங்க அந்த பௌர்ணமி யோகத்துல சனி அங்க உள்ள வராம இருக்கிறது தான் ஒரு பங்கம் இல்லாத ஒரு சந்திர அதியோக அமைப்பு கொடுக்குதுன்னு வச்சுக்கலாங்களேன். அதே மாதிரி செவ்வாய் பார்க்கும்போது செவ்வாய் நல்ல இடத்துல இருக்கிறாரா அப்படின்னு பார்த்தோம்னா ஓகே, நல்ல இடத்துலதான் இருக்கிறாரு. சுக்கிரனோட வீட்டுல இருக்கிறாரு, நல்லா இருக்கிறாரு. ஆனா அன்பார்ச்சுனேட்லி அவர் ராகுவோட சேர்ந்து
செவ்வாய் லக்னாதிபதியாகி ராகுவோட சேர்ந்து கிரகண தோஷத்துல இருக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் சரியில்லாத அமைப்பு தான். அடுத்து நம்ம புதன் பார்க்கும்போது புதன் இங்க ரொம்ப வலுவா இருக்கிறாருங்க. லக்னாதிபதி வலு இழந்துட்டாரு. லக்னாதிபதி ராகுவோட சேர்ந்து கிரகண தோஷத்துல வலுவிழந்து இருக்கிற அதே சமயத்துல லக்னத்துக்கு ஆகாத புதன் உச்ச நிலையில் இருக்கிறது அப்படிங்கிறது, அதுவும் இல்லாம சந்திர அதியோகத்திலையும் இருக்கிறதுங்கிறது முன்னாடி சொன்ன மாதிரி புத்திசாலித்தனத்தை கொடுத்தாலும் உடம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் 6ஆம் இடத்துக்கே உடைய நோய் எதிரி கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கொஞ்சம் கொடுக்குற மாதிரி அமைப்புல தான் புதன் இருக்கிறாரு. அடுத்து குரு பார்க்கும்போது குரு பாக்கியத்துக்கு 12ல மறைகிறாரு, 12ஆம் இடத்துக்கு 9ல இருக்கிறாரு. ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் அவரோட தசையில 12ஆம் இடத்து வேலைகளை அதிகம் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எடுக்கணுங்க. ஏன்னா பாகிஸ்தானத்துக்கு அவர் 12ல மறைஞ்சிடுறாரு, லக்னத்துக்கு 8ல மறைகிறாரு, 12க்கு 9ல இருக்கிறாருங்கனால குரு தசையில வெளியூர் வெளிநாடு இந்த மாதிரி அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. பாகிஸ்தானத்துக்கு மறையிறது தப்பு தான். ஏன்னா முன்னாடி சொன்ன மாதிரி பாக்கியம்ங்கிறது தான் சரியான வயசுல சரியான எல்லாமே அந்தந்த வயசுல கரெக்டா நடக்கிறது தான் நம்ம ஒரு பாக்கியம் அப்படின்னு சொல்லுவோங்க. அதாவது ஒரு நல்ல குடும்பத்துல பிறக்கிறது, நல்ல படிப்பு படிக்கிறது, நல்ல வேலை கிடைக்கிறது, சரியான வயசுல மேரேஜ் நடக்கிறது, உடனே குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது, இதெல்லாம் நம்ம பாக்கியம் அப்படின்னு சொல்லுவோம். பாக்கியாதிபதி அவர் லக்னத்துக்கு 8ல மறைஞ்சு பாக்கியத்துக்கும் தன்னோட வீட்டுக்கும் 12ல மறையிறது அப்படிங்கிறது, அதுவும் அவரோட தசையும் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதும் கொஞ்சம் பாக்கியாதிபதி அவரோட வேலைகளை செய்ய முடியாத இடத்துல இருக்கிறார் அப்படின்றது தான் நம்ம பார்க்கணும். அடுத்து சுக்கிரனை பார்க்கும்போது சுக்கிரன் இங்க 5ஆம் இடத்துல இருக்கிறாருங்க, திரிகோண பலம் இருக்கு. இருந்தாலும் அவரும் பாத்தீங்கன்னா சனியோட பார்வையில சூரியனோட இணைவுல அஸ்தங்கமாகி இருக்கிறாரு. ஒரே ஒரு நிவர்த்தி என்னன்னா சந்திர அதியோகத்துல இருக்கிறார் அப்படிங்கிறது சுக்கிரனை காப்பாத்துது அப்படின்ற மாதிரி தான் நம்ம இங்க எடுத்துக்கணுங்க. அடுத்து நம்ம சனி பார்க்கும்போது சனி நல்லாதான் இருக்கிறாரு. சனி சூரியனோட பார்வை வாங்குறது எப்படி இருந்தாலும் தப்பு தான். டிகிரி வைஸ் பார்க்கும்போது சூரியன் 20 டிகிரி, சனி பொறுத்த வரைக்கும் 28 டிகிரி, 8 டிகிரியில சூரியனோட பார்வையை வாங்குறாரு. சுக்கிரனோட பார்வையும் சனி வாங்குறாரு 25 டிகிரி. அதே மாதிரி பௌர்ணமி சந்திரனோட இணைவு இருக்குங்க. அதனால சனி நல்லாதான் இருக்கிறார் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். ராகு கேதுக்கள் பொறுத்த வரைக்கும் ராகு செவ்வாயோட இணைவுல இருக்கிறது, சனியினுடைய பார்வையை வாங்கல. ஆனா செவ்வாயோட இணைவுல சுக்கிரனோட வீட்டுல இருக்கிறார் அப்படிங்கிறதுனால எப்படி இருந்தாலும் அஷ்டமாதிபதியோட இணைவுல இருக்கிற ராகு தானுங்க. லக்னாதிபதி அஷ்டமாதிபதி. ஸோ ராகுதசை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் ஒரு பாதி நல்லா இருக்கிற மாதிரியும் இன்னொரு பாதி கொஞ்சம் பாதிப்புகளை கொடுக்குற மாதிரியும் அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா செவ்வாயோட இணைவுல இருக்கிறதுனால, கூடவே சுக்கிரனோட வீட்டுல இருக்கிறதுனால ராகுதசை ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. ராகுதசை ஓகேன்னு சொல்லலாம், ரொம்ப அருமையான தசை அப்படிங்கிறது இல்லாம ஓகே பரவாயில்ல அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாங்க. ஏன்னா சுக்கிரனோட வீட்டுல இருக்கிறார் அப்படிங்கிறதுனால பரவாயில்ல. குருவோட இணைவு அப்படின்றப்போ குரு 13 டிகிரி, ராகு 4 டிகிரியில இருக்கிறாரு. ரொம்ப நெருங்கிய இணைவெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, டிகிரி வயசுலாம் ஒன்றும் நெருங்கல. ஸோ சனியோட பார்வை வாங்கல, நல்ல வேலையா. சனியோட காம்பினேஷன் இருந்திருந்ததுனா தான் ராகுதசை ரொம்ப மோசமா இருந்திருக்கும். இவங்க ஜாதகி பிறந்தப்ப செவ்வாய் தசை. செவ்வாய் பார்த்தீங்கன்னா ஜாதகிக்கு கொஞ்சம் கடுமையான தசை தான். முதல் 2 வருஷம் ஜாதகி பிறந்து முதல் 2 வருஷம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்திருக்கும். ஏன்னா தசாநாதன் லக்னாதிபதியாகி அவரே கிரகண தோஷத்துல இருக்கிறாரு அப்படிங்கிறப்போ பெரிய நன்மைகள் ஒன்றும் கொடுத்துருக்க மாட்டாரு. ஸோ செவ்வாய் தசை கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் ராகுதசை பார்க்கும்போது ராகுதசை பரவாயில்லைங்க, ராகுதசை ஓகே அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா லக்னாதிபதியோட இணைவு அப்படிங்கிறப்போ லக்னாதிபதி போல செயல்பட ட்ரை பண்ணியிருப்பாரு. அங்க 1 8ஆம் அதிபதி அப்படிங்கிறதுனால ஒரு அந்த ஒரு 2 இணைவு தாங்க. ராகுதசை பொறுத்த வரைக்கும் ஒரு பாதி ஓரளவுக்கு நல்லா இருக்கிற மாதிரியும் இன்னொரு பாதி கொஞ்சம் மென்டல் டிப்ரெஷன் கொடுக்குற மாதிரியும் அந்த மாதிரி இருந்திருக்கும். சுக்கிரனோட வீட்டுல இருக்கிறாரு அப்படிங்கிறதுனால ஓரளவுக்கு ஜாலியா சந்தோஷமா ஃப்ரெண்ட்ஸோட ஒரு லைஃப் என்ஜாய் பண்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு அமைப்பையும் கொடுத்துருப்பாரு. என்ன இருந்தாலும் இவங்களுக்கு இந்த 6ஆம் அதிபதி ரொம்ப வலுவா இருக்கிறாரு அப்படிங்கிறதுனால எப்பவுமே கொஞ்சம் ஹெல்த் மேல மட்டும் ஹெல்த் கான்சியஸ் கொஞ்சம் இருக்குங்க. உடம்ப மட்டும் கவனமா எப்பவும் பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்ல தான் இவங்க எப்பவுமே இருப்பாங்க. இப்ப அட் பிரசன்ட் அவங்களுக்கு குரு தசை நடந்துட்டு இருக்கு. குரு தசையில சுக்கிர புக்தி நடந்துட்டு இருக்குங்க. குரு பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி 9ஆம் இடத்துக்கு 12ல மறையிறாரு, லக்னத்துக்கு 8ல இருக்கிறாரு, 12ஆம் இடத்தை அவர் வீட்டை அவரே பாக்குறாரு. ஸோ 12ஆம் இடத்தோட சம்மந்தப்படுறாரு அப்படிங்கிறதுனால வெளியூர் வெளிநாடு இந்த மாதிரி அமைப்புகளை கொடுக்குற மாதிரிதான் குரு இருக்கிறாரு. ஸோ குருதசை வந்த உடனேயுமே
ஜாதகிய வெளியூர் வெளிநாடு இந்த மாதிரி அனுப்பிச்சு அங்க வேலை பார்க்குற மாதிரி அந்த அமைப்புகளை கொடுத்துருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். ஸோ அந்த மாதிரி தான் நடந்திருக்கும். குருதசையில இப்ப சுக்கிரபுக்தி நடந்துட்டு இருக்குங்க. குருதசை சுக்கிரபுக்தி பாத்தீங்கன்னா 2026 வரைக்கும் இருக்கு. இந்த பீரியட் அதாவது 19/3/2024 இருந்து 18/11/2026 இந்த பீரியட குருதசை சுக்கிரபுக்திங்க. குருதசை சுக்கிரபுக்தி இவங்களுக்கு மேரேஜ் நடத்தி வைக்கிற மாதிரி டைம்ல தான் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா குருவும் பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்த குடும்பஸ்தானத்தை பாக்குறாரு. இப்ப குடும்பஸ்தானாதிபதியோட புக்தி தான் நடந்துட்டு இருக்குதுங்க. அந்த 2ஆம் அதிபதியும் 5ல் இருக்கிறாரு. 5ஆம் இடம் அப்படிங்கிறது குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் சொல்றது. ஸோ ஓவராலா பார்க்கும்போது இந்த குருதசை சுக்கிரபுக்தியிலேயே இவங்களுக்கு மேரேஜ் நடக்கிற யோகம் இருக்குதுங்க. ஜென்மசனியை நம்ம பெருசா எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா சந்திரன் 1 டிகிரியில இருக்கிறாரு, கும்பத்துல 1 டிகிரியில இருக்கிறாரு. ஆல்ரெடி அவங்க ஜென்மசனியோட கடுமையான பீரியடை தாண்டி வந்துட்டாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். என்ன அந்த இடத்துல இப்ப கோச்சாரத்துல சனி வக்கரமாகி சனியும் அதாவது ஜனனகால சந்திரன் மேலையும் சனி இருக்கிறாரு, கோச்சார நிலையிலையும் சனி அங்க வக்கரமாகி போயிட்டு இருக்கிறார் அப்படிங்கிறது மட்டும்தான் கொஞ்சம் பாதிப்புகளை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஓவராலா பார்க்கும்போது கம்ப்ளீட்டாவே அதாவது மார்ச் 2025 ஜென்மசனி முடியும் போது கம்ப்ளீட்டாவே உங்களுக்கு ஒரு நல்ல ரிலாக்ஸ்டா எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா அவங்க எதிர்பார்க்குற மாதிரி வாழ்க்கை நல்லபடியா போகுங்க. மேரேஜ் எப்ப நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இப்பவே மேரேஜ் நடக்கிற பீரியட்ல தான் இருக்காங்க. தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அட் எனி டைம் இவங்களுக்கு மேரேஜ் நடக்கும் அப்படின்ற மாதிரியே எடுத்துக்கலாம். என்ன மேபி கொஞ்சம் இந்த ஜென்மசனி முடிஞ்சு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு மேரேஜ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி வேணா எடுத்துக்கலாங்க. ஏன்னா 19/3/2024 தான் சுக்கிரபுக்தி ஆரம்பிச்சிருக்கு. கிட்டத்தட்ட 2026 கடைசி வரைக்குமே இவங்களுக்கு சுக்கிரபுக்தி இருக்குதுங்க. ஸோ மார்ச் 2025க்கு மேல மேரேஜ் நடக்கும். 2026 கடைசிக்குள்ளேயே குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்புல தான் ஜாதகி இப்போ இருக்கிறாங்க. ஜாதகம் ரொம்ப அருமையான நல்ல ஜாதகம் தான். வேலை தொழில் அதெல்லாம் பார்க்கும்போது குருதசை வர்க்கோத்தமமான குருங்க. ஸோ தன்னுடைய ஆதிபத்திய காரகத்துவ விஷயங்களை நல்லபடியா கொடுக்குற மாதிரி டைம்ல தான் இருக்கிறாரு. இப்போ நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா கும்பத்துல கோச்சார சனியும் வக்ரமாகி போறாரு அப்படிங்கிறதுனாலையும் அங்கிருந்து 5ஆம் இடத்துல இருக்கிற சூரியனை அவர் பாப்பாரு, சுக்கிரனையும் பாப்பாரு அப்படிங்கிறதுனாலையும் கொஞ்சம் பாதிப்புகள் இருக்குங்க. ஜாதகியே கொஞ்சம் மென்டலி டிஸ்டர்ப் ஆயிருப்பாங்க. ஏன்னா 5ஆம் இடம் அப்படிங்கிறது சிந்தனை, செயல் இந்த மாதிரி விஷயங்கள் சொல்றது சப்கான்சியஸ் மைண்டு. ஸோ 5ஆம் இடத்தை இந்த கோச்சார சனியும் பார்த்து ஜனனகால சனியும் அங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால கொஞ்சம் மென்டலி டிஸ்டர்ப் ஆயிருப்பாங்க. மனசளவுல கொஞ்சம் பாதிப்புகள் இருக்கும். அதெல்லாமே சரியாகிறதுக்கு இந்த 2 மாசம் ஆகுங்க. முதல்ல சனி வக்கர நிலையில இருந்து நார்மல் நிலைமைக்கு திரும்பணும். அது இன்னும் 2 மாசம் ஆகும். அதுக்கப்புறம் பெட்டரா இருக்குங்க. ஓவராலா பார்க்கும்போது இந்த வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமாவே நல்லா இருக்கும். வேலை தொழில் அமைப்புகள்லாம் பாத்தீங்கன்னா 10ஆம் அதிபதி 11ல லாபத்துல தான் இருக்கிறாரு. கூடவே 4ஆம் அதிபதியோட இணைவுல இருக்கிறாரு. 4ஆம் அதிபதியோட இணைவுல சுக்கிரனோட பார்வையில 5ஆம் அதிபதி பார்வையில நல்லாவே இருக்கிறாருன்னே எடுத்துக்கலாங்க. என்ன பாதகாதிபதி பாதகஸ்தானத்துல இருக்கிறார் அப்படிங்கிறதையும் நம்ம கொஞ்சம் பார்க்கணுங்க. பாதகாதிபதி பாதகஸ்தானத்துல இருக்கும்போது அவரோட தசாபுக்திகள் வரும்போது ஏதாவது ஒரு வகையில பிரச்சனைகளை கொடுக்கறதுக்கு பார்ப்பார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கணும். இப்பதான் குரு தசை, அடுத்து சனி தசை வரப்போகுது. பயப்பட வேண்டாம். பாதகாதிபதி பாதகஸ்தானத்துல இருக்கும்போது நம்ம கொஞ்சம் சனி தசை வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்து இருந்துக்கிறது நல்லது. ஏன்னா சந்திரனோட இணைவு பிளஸ் 4ஆம் அதிபதியாகவும் ஆகுறாரு இந்த ஜாதகத்துல. ஸோ அம்மாவுக்கு கொஞ்சம் பாதிப்புகளை கொடுக்கறதுக்கான அமைப்புகள் இருக்குங்க சனி தசை வரும்போது. சனி தசை வரும்போது அம்மா கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லா பத்திரமா இருந்துக்கணும். மற்றபடி இவங்களோட வேலை தொழில் அமைப்புகள்லாம் நல்லா இருக்குதுங்க. 10ஆம் அதிபதி நல்லா இருக்கிறாரு. ராசிக்கு 10லயும் குரு இருக்கிறாரு. குரு 10ல இருந்து 8ல இருந்து குடும்பஸ்தானத்தை பாக்குறாரு. குடும்பாதிபதி அஸ்தங்க தோஷத்துல இருந்தாலும் குடும்பஸ்தானம் நல்லா இருக்கு அப்படிங்கிறதுனால ஒன்றும் பெரிய பாதிப்புகள் இல்லை. நிறைய விதிவிலக்குகள் இருக்குங்க. என்னதான் சூரியனோட சுக்கிரன் ரொம்ப நெருங்கி அஸ்தங்க தோஷத்துல இருந்து சனி பார்வையில் இருந்தாலும் சந்திர அதியோகத்துல இருக்கிறதுங்கிறது ரொம்ப சிறப்பு. புதனும் சந்திர அதியோகத்துல இருக்கிறது புத்திசாலித்தனத்தை கொடுக்கும். அதே சமயத்துல நான் முன்னாடி சொன்ன மாதிரி கொஞ்சம் உடம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் கொடுக்கும். அதே மாதிரி லக்னாதிபதியும் ராகுவோட சேர்ந்து கிரகண தோஷத்துல இருக்கிறதுங்கிறது அதுவும் கொஞ்சம் சரியில்லாத அமைப்பு தான். ஸோ நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குதுங்க. அதே சமயத்துல ஒரு சில பாதிப்புகள் இருக்கிறது தான் மேரேஜ் லேட் ஆகிறதுக்கான காரணம். மற்றபடி ஓவராலா நல்ல ஜாதகங்க.
ஃபியூச்சர் லைஃப்ல ரொம்ப நல்லா இருக்குங்க. ஏன்னா இப்போ குருதசையும் வர்க்கோத்தமமான குருதசை தான். இந்த லக்னத்துக்கு யோகர் தான் அவரு. அடுத்து சனி தசையும் பாத்தீங்கன்னா சுக்கிரனோட பார்வையில பௌர்ணமி சந்திரனோட இணைவுல இருக்கிற சனிங்க. ஓவராலா பார்க்கும்போது ஃபியூச்சர்ல ரொம்ப நல்லா இருக்குங்க. புதன் தசை வரும்போது புதன் இந்த லக்னத்துக்கு ஆகாதவர் தான். அதே சமயத்துல அவர் 6ஆம் இடத்துல, அதாவது உபஜயஸ்தானம் அப்படிங்கிற 3, 6, 10, 11 அங்க நட்புவலுவோடு இருக்கும்போது ஓரளவுக்கு நல்ல பலன்கள் இருக்கும். இந்த இடத்துல உச்ச நிலையில இருக்கிறதுங்கிறது கொஞ்சம் பாதிப்புகளை கொடுக்கறது தான் பார்க்கும். புதன் தசை வர்றதுக்கெல்லாம் லேட் ஆகுங்க ஃபியூச்சர்ல, அது நம்ம பார்த்துக்கலாம். மற்றபடி நீங்க உங்க கேள்விகள் இருந்ததுன்னா கேளுங்க மேம், அப்புறம் நம்ம பார்த்துக்கலாங்க. உங்க கேள்விகளுக்கு பதில் சொல்லும் போது மற்ற விஷயங்கள்லாம் நம்ம செக் பண்ணிக்கலாம். சார், யாராவது அவங்க என்ன படிப்பு என்ன வேலையில் இருப்பாங்க இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியுங்களா? அதான் சண்முகம், இந்த ஜாதகம் வந்து ரொம்ப நுணுக்கமா பாருங்க. இவங்க என்ன வேலையில் இருப்பாங்கன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியுமான்னு பாருங்க. கண்டிப்பாங்கண்ணா. நானே இப்ப இந்த பார்த்து எழுதி வைக்கும் போது வேற மாதிரி தான் எழுதி இருக்கிறேன். சரிங்கண்ணா. உண்மையிலேயே இது வந்து ஒரு ஏமாத்தக்கூடிய ஜாதகம் அப்படின்னு நான் சொல்லுவேன் எல்லாத்தையுமே. கொஞ்சம் குழு கொடுத்த மாதிரி கூட கொடுத்துறேன் பாருங்க, என்ன தொழில் இருப்பாங்கன்னு கொஞ்சம் மட்டும் பாருங்க. கண்டிப்பாங்கண்ணா. சங்கர் சார், நீங்க சொல்லலாமே, பார்த்திருப்பீங்களா கொஞ்சம்? ஆனா எனக்கு தெரிஞ்சு இவங்க சந்திரன் 10ஆம் அதிபதி பாத்தீங்கன்னா சனியோட சந்திரன் இணைவுங்க. சுக்கிரன் பாக்குறாரு. சோ இவங்களை பொறுத்த வரைக்கும் சந்திரன் சுக்கிரன் சம்பந்தப்பட்ட தொழில், அதாவது ஒரு மேக்கப்பு இந்த மாதிரி விஷயங்கள்ல இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேங்க. மேக்கப் சந்திரன் அப்படிங்கிறப்போ அதுதாங்க, சுக்கிரனும் அதே மாதிரி தானே வருவாருங்க. ஸோ பியூட்டி பார்லர், மேக்கப் அந்த மாதிரி விஷயங்கள்ல இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேங்கண்ணா. ட்ரெஸ் சம்பந்தப்பட்டது அந்த மாதிரி விஷயங்கள்ல இருக்கலாங்க. சங்கர் சார் செக் பண்ணிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேங்க, பாக்கட்டுங்கண்ணா. இன்னொன்னுங்க சார், மணி சொல்லு. அவரு வந்து ஏதோ லக்னாதிபதி வந்து ஏதோ ராகு ஏதோ கிரகண தோஷத்துல இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னார்ல சண்முகம் சாரு, அது எப்படி, நீ என்ன நினைக்கிற அதை பத்தி? இல்ல, அப்படி அதை பத்தில ஒண்ணும் நினைக்கல. அவங்க கருத்து அவங்க சொல்லி வரட்டும். அதான் கேட்டேன். ஏன்னா எனக்கு அதுல ஒரு டவுட் இருந்துச்சு, அதுக்காகத்தான் கேட்டேன். சரி, சங்கர் சார் என்ன சொல்லு கேட்டு. அதத்தான் கேட்கணும்னு இருந்தேன் நானு. அது அப்படி லக்னாதிபதி இது பண்றதுனால ஏதாவது பாதிப்பு வருமா நமக்கு, எப்படி? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அதெல்லாம் ஒண்ணு சண்முகமே சொல்லிடுவாப்ல, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நம்ம யாரையுமே ஜாதகம் பார்க்க வர்றவங்கள பயமுறுத்தறதுக்காக அதையும் யோசிச்சுதான் ஒவ்வொன்னையும் சொல்லுவாங்க. அதனால ஒண்ணு இல்லை, இது வந்து கலந்தாய்வு தான். அதனால என்னோட டவுட்டையும் நான் கேட்டுக்கிறேன். நான்லாம் இப்ப சும்மா பெரிய லெவல்ல எனக்கு தெரியாதுங்க. கண்டிப்பா. சும்மா அப்படியே சின்ன சின்ன விஷயங்கள் 9 கிரகம் இருக்கா அந்த அளவுக்கு அந்த நாலேஜ் தான் இருக்குது. கொஞ்சம் மணி பேசும்போது எல்லாம் தெளிவா எல்லாம் சொல்லுவோம். அப்படி நீங்க இதை சொன்னோன்னுதான், ஏன்னா இந்த மாதிரி யாரும் சொன்னது இல்லைங்க எங்களுக்கு. சரிங்க. அதனாலதான் சரி அதுல ஏதாவது இருக்கா அப்படின்னு. ஏன்னா மணிக்கு வந்து ஃபுல்லாவே ஜாதகம் டீடைல் எல்லாமே தெரியுங்க, அதனாலதான் தெரியும். இல்ல மணி என்ன ஆல்ரெடி இந்த ஜாதகத்தை பாத்துருந்தாருன்னா நீங்க போட்டோன்னே கண்டுபிடிச்சிருப்பாரு. அத சொல்லிட்டாருலங்க, அவர் ஜாதகம் அவர்கிட்டதான் இருக்குதுங்க. அதனால அவருக்கு பார்த்தோன்னே சொல்லிட்டு அப்படி பேபி பொண்ணு ஜாதகம் அப்படின்ட்டு. இல்ல, அந்த மாதிரி இருக்குன்னு தான் நான் சொன்னேன். அந்த மாதிரி இருக்குதுன்னு தான் கண்டுபிடிச்சேன் நான். அதனாலதான் சரி கண்டுபிடிச்சியாட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டேன்.
சொல்லாம விட்டதுன்னா நான் சொல்லியிருப்பேன். உண்மையிலேயே எனக்கு அதை பார்த்த உடனேயுமே எனக்கு தேதியெல்லாம் கூட தெரியல. அதுக்கப்புறம் சண்முகம் இடையில தான் சொன்னாரு. அவர்தான் நான் பார்த்தேன். நான் கொஞ்சம் எழுதி வச்சிருந்தேன். என்னோட கருத்துலயே வந்து சண்முகம் ஒண்ணு இல்லைங்க, இவங்க வந்து டாக்டரா இருக்கிறாங்க. ஓ அருமைங்கண்ணா அருமைங்கண்ணா. ஓகேங்கண்ணா ஓகேங்கண்ணா. இப்ப டாக்டரா இருக்கிறாங்க. பாத்தீங்கன்னா இப்போ பெரிய ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நல்லது நல்லதுங்கண்ணா. சூப்பர். ஓ இப்பதான் மகேந்திர கண்ணன் வந்திருக்காரு, பேசுங்க. சொல்லுங்க சார். கண்ணன் ஜாதகம் பாத்தீங்களா கண்ணன்? இது செக் பண்ணீங்களா? பார்த்தேன் சார். பார்த்தேன். அதுக்குள்ளே ஒருத்தங்க பொண்ணு விஷயம் பேசுறது கேட்டுக்கு வந்துட்டாங்க. சொல்றீங்களா? ஓகே சார். சொல்லுங்க கண்ணன் சொல்லுங்க. பாத்தீங்கன்னா லக்னாதிபதி 7ஆம் இடத்துல, லக்னத்துல கேது, செவ்வாய் லக்னத்துல சனி செவ்வாய் ரெண்டுமே பாக்கு, லக்னத்துல கேது இருக்கு. 7ஆம் இடத்துல வேற ராகு. லக்னாதிபதி 7க்கு போகும்போது ஜாதகி கொஞ்சம் அதாவது வாழ்க்கை துணை திருமணம் ஆகலைன்னு தான் சொல்லலாம். நண்பர்கள் விஷயத்துல கூட்டு தொழில் இதன் மூலமா அவங்களுக்கு பழக்க வழக்கங்கள் வந்து கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கும்போது கணவரோட சொத்துக்களை கூட நிர்வகிக்கக்கூடிய திறன் கிடைக்கும். இந்த 5ஆம் இடம் நல்லா தான் இருக்கு. அதே மாதிரி 7ஆம் இடத்து அதிபதி பாத்தீங்கன்னா 5ல, 7 சுக்கிரன் 5ல இருக்கு. நம்ம ரொம்ப சிறப்பு தான். சிம்மம் இங்க ஓரளவு சிம்மாதிபதியா ஆட்சி, சிம்மமும் சுபத்துவப்படுது. ஜாதகிக்கு கற்பனை வளம் நல்லா இருக்கும். 5ஆம் இடங்கிற ஆண்மை நாட்டம், நல்லா குலதெய்வ அருள், புத்திசாலி, இது எல்லாமே சொல்லுவோம். சிவ வழிபாடு ஜாதகிக்கு நல்லா இருக்கும். அது மாதிரி ஆன்மீகத்துல ஈடுபாடு இருக்கும். ரொம்ப சாஃப்டா பேசக்கூடிய அமைப்பு. ஏன்னா போட்டி பந்தயங்கள் இதெல்லாம் இருந்தா கூட அதுல ஈடுபடக்கூடிய அமைப்பு. வாழ்க்கை துணை பார்த்தாலுமே ஜாதகிக்கு பக்கத்துல ஊராவே இருக்கக்கூடிய அமைப்பு ஜாதகி கொடுக்கும். லக்னாதிபதி பாத்தீங்கன்னா அவரே 8ஆம் அதிபதியாகவும் வராரு. 8 நம்ம செவ்வாய் எடுத்துக்கிட்டாலும் 7ல இருக்கும்போது கொஞ்சம் தாமத திருமணம். ஏன்னா இப்ப 29 வயசுங்கிறது ஆகுது. நான் ஏற்கனவே திருமணம் ஆனா கூட ஜாதகிக்கு கொஞ்சம் பிரிவினையை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான். அதே மாதிரி கொஞ்சம் கூச்ச சுபாவம். 7ஆம் இடத்துல ராகு செவ்வாய் ரெண்டுமே, ஏன்னா செவ்வாய் ராகுவோட 1 டிகிரி விலகிருக்கு. ஓரளவு சிறப்பு தான். திருமணத்தை பத்தி தான் மேக்சிமம் கேள்வி. திருமணத்தை மட்டுமே நான் இப்ப சொல்றேன். 7ஆம் இடத்த கூடியவர் 5ல, 7ஆம் இடத்துல செவ்வாய் ராகு. இப்ப குருதசை 9 கூடியவர் 8ஆம் இடத்துல இருந்து குருதசை நடக்கு. ஜாதகி குருதசை நடக்கும்போது ஜாதகிக்கு வெளியிடத்துல வெளி மாநிலத்துக்கு கூட போகக்கூடிய அமைப்புன்னா 8, 12ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது தொழில் ரீதியாக வெளியிடம், வெளி மாநிலம், வீட்டை விட்டு பிரிஞ்சு இருக்கக்கூடிய சூழ்நிலையை ஜாதகிக்கு கொடுக்கும். ஃபர்ஸ்ட் காதல் ஃபெயிலியர் ஆகும். ஏன்னா 7 கூடியவர் 5ல போகும்போது காதல் ஈடுபாடை கொடுக்கும். ஆனா சனி சுக்கிர 7ஆம் அதிபதியை பார்க்கும். அதனால ஃபர்ஸ்ட் காதல் ஃபெயிலியர் ஆகும். அதுக்கடுத்து ஜாதகிக்கு விருப்பப்பட்ட திருமணம் தான் சார் நடக்கும். 7ஆம் இடம். அதே மாதிரி கணவர் பாத்தீங்கன்னா அந்நிய மதம், அந்நிய ஜாதி இருக்கக்கூடிய அமைப்பு, விருப்பப்பட்டு பிரச்சனையோட திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பை கொடுக்கும். எதிர்கால வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும். ஏன்னா குரு சனி தசை பௌர்ணமி சந்திரன் 27 டிகிரி விலகித்தா இருக்கு. 5ஆம் இடம் அதிக சுபத்துவம். 7ஆம் இடம் கொஞ்சம் பாதிப்பு அடைந்தாலும் 5ஆம் இடம் குழந்தை பாக்கியம் மிக அருமையா இருக்கு. 2ஆம் இடத்தை குடும்பஸ்தானத்தை குரு பார்க்காரு. தன உறவுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. ஒரு வெளியிடத்துல இருந்து ஜாதகி இருக்கும்போது மிக சிறப்பான தன உறவோ குழந்தை பாக்கியம் இது எல்லாமே சிறப்பா கிடைக்கும் சார். ஓகே சார், அவங்க கேட்கணும்னு சொல்லிக்கிறாங்க. ஓகே கண்ணன், ஓகே கண்ணன். அருமை அருமை அருமை. ரொம்ப அருமையா சொன்னீங்க. ஓகே சார். விருப்பப்பட்டேன் திருமணம் நடக்கும், அவங்கள்ட்ட கேட்டுக்கலாம் சார். ஓகே கண்ணன், ஓகே கண்ணன். மணினா சொல்லுங்கண்ணா, சொல்லிட்டு இருந்தீங்க. ஒன்னும் சார், பொண்ணு டாக்டர் படிச்சுட்டு இருக்கா. டாக்டர் முடிச்சுட்டா. ஆனா அதுதான் நான் செக் பண்ணேன். இப்போ 10ஆம் இடத்தோட செவ்வாய், சூரியன், குரு எல்லாருமே சம்பந்தப்படுறாங்க பாருங்கண்ணா. ஆமாங்க. ஆனா கூட இது கொஞ்சம் ரொம்ப ஏமாத்துற ஜாதகமா உண்மையிலேயே நான் சொல்றேன். எனக்கும் ஏமாத்துது. சரிங்கண்ணா. இது வரைக்கும் சொன்னதில்லை. என்னதான் இருந்தாலும் செவ்வாய் 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்ற ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும் டாக்டரா இருக்காங்கன்னா எனக்கு அப்படி தெரியலீங்க. உண்மையிலேயே இங்க புதன் தான் அதிக சுபத்துவம்ங்க.
ஆமாங்கண்ணா, கரெக்ட் தான். பூர்ண சுபத்துவம் புதனுங்க. ஆமாங்க. அதே மாதிரி கும்ப வீடு சுபத்துவம்ங்க. இந்த பொண்ணுக்கு சரியான தசை நான் எழுதி வச்சிருக்கேன். இந்த வந்து பாக்குறதுக்குள்ள நான் டக்குன்னு எழுதுனேன் இல்லைங்க. ஆமாங்கண்ணா. அப்ப நான் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா, இந்த பொண்ணு ஒரு விஞ்ஞானியா போக வேண்டிய பொண்ணு, இஸ்ரோல பணி செய்வா அப்படிங்கிற அளவுக்கு நான் ஒரு இது பண்ணி வச்சிருந்தேன்னு வச்சுக்கலேன். ஏன்னா என்ன நினைச்சுங்கிறத சொல்லிடலாம்ல. கண்டிப்பாங்கண்ணா, கண்டிப்பாங்கண்ணா. ஏன்னா கும்ப வீடு சுபத்துவம்ங்க. ஆமாங்க. புதன் உச்சம்ங்க. ஆமாங்க. பயங்கர பிரில்லியன்ட். அது சந்திர அதியோகம் வேறங்க. கண்டிப்பாங்க. அப்போ இந்த பொண்ணு வந்து இஸ்ரோவுக்கு உண்டான அளவுக்கு உறுதியா, ஏன்னா இதே வந்து நாசாங்கெல்லாம் போகும்போது 8 12 இன்னும் வந்து சரராசியில வந்துருங்க. இங்க சரராசியில வரல. ஆமாங்கண்ணா. புறமே சிரத்துல இருக்கிறனால 8 12 சுபத்துவம் வெளி மாநிலம் போய் வேலை செய்யும். இஸ்ரோவுக்கு வேலை செய்யறதுக்கு தான் இருக்கு. ஏன் அப்படி செய்யல, நம்மளோட கருத்து கணிப்பு தப்பாகுது அப்படின்னு நானே யோசனை பண்றேன்னா, ராகு தசை வந்து சரியில்லாத தசையா போச்சு. அதாவது என்ன படிக்கணும் அதைத்தாங்க நானும் யோசிச்சேன். ஏன் இவங்க டாக்டருக்கு படிச்சாங்க அப்படின்னு பார்க்கும்போது சரியில்லாத ஒரு விஷயம் நடந்திருக்குதுங்க. ஆனாலும் அவங்களுக்கு அவங்க விருப்பப்பட்டு தான் படிச்சாங்களாங்கண்ணா? ஆமா ஆமா ஆமா, ரொம்ப விருப்பப்பட்டு தான் படிச்சாங்க. ஓகேங்கண்ணா. மேபி செவ்வாய் ராகு கிரகண தோஷம் இல்லைங்கண்ணா. செவ்வாய்னாலே உங்களுக்கு இந்த மருத்துவம், விளையாட்டு இந்த மாதிரி விஷயங்கள் தானே ஆர்வம் வருங்க. அதனால அவங்க மெடிசன்ல இன்ட்ரெஸ்ட் வந்து ராகு செவ்வாய் போலதாங்கண்ணா செயல்பட்டு இருப்பாரு. அதனால மெடிசன் படிச்சிருப்பாங்க. ஏன்னா சுக்கிரன் வீட்டுல உட்கார்ந்துருக்குங்க. செவ்வாய் கூட என்ன சொன்னீங்க, செவ்வாயோட பலன் செய்ய வேண்டியது பூரா ராகு செஞ்சு போட்டாங்க. அதைத்தாங்க நானும் யோசிச்சேன். ரொம்ப நெருங்கிய இணைவா இருக்கிறதுனால செவ்வாய் பண்ண வேண்டிய விஷயத்த அந்த பர்டிகுலர் டைம்ல படிக்க வேண்டிய டைம்ல ராகு தசை வந்ததுனால ராகு பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரிதான் யோசிச்சேங்கண்ணா. இது வெளிநாட்டுல போய் படிச்சுட்டு வந்தாப்லீங்க. ஓகே ஓகேங்கண்ணா. 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 ரஷ்யாங்களா? ஓகே ஓகேங்க. சரிங்க சரிங்க. சார் மேல் படிப்பு அவளுக்கு எப்போ கிடைக்கும்? இங்கேயே செலவில்லாம கிடைக்குங்களா? நீட்டுலயே எழுதுனாலே கிடைக்குமா? என்ன எடுக்கலாம்? எந்த பிரிவு அவளுக்கு வந்து செட் ஆகுங்க? கண்டிப்பா சொல்றேங்க மேம். புதன் சம்பந்தப்பட்டதுதான். ஏங்கண்ணா மணினா நீங்க என்ன சொல்றீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் மெடிசன்லயே புதன் சம்பந்தப்பட்ட ஃபீல்ட்ல போறதுதான் இவங்களுக்கு பெஸ்டா இருக்குங்க. அவங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க மேம்? சார் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் பீடியா சொன்னாங்க, இப்ப வந்து கைனோ தான் பண்ணணும்னு சொல்றாங்க. ஓகே ஓகேங்க. அதுதான் எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி சரிங்க. இப்ப அவங்களுக்கு வந்து இங்கேயே கிடைச்சிருங்களா? இந்தியாவிலேயே உங்களுக்கு இது செலவில்லாம உங்களுக்கு நீட் இது மூலமாவே கிடைச்சிருமா? இல்ல வந்து மறுபடியும் செலவு பண்ணி படிக்கிற மாதிரி வருமா? இல்ல மறுபடியும் வெளிநாடு போகணுமா? வெளிநாடு போற அமைப்பு தானே இவங்க ஜாதகத்துல இருக்குங்களே. குருவே இப்போ 12ஆம் இடத்தோட சம்பந்தப்பட்டு தானே இருக்கிறாருங்க. எப்படி இருந்தாலும் திரும்ப வெளிநாடு அனுப்புவார் அப்படிங்கிற மாதிரி தாங்க நம்ம பாக்கணும். இப்போ இவங்க வெளிநாட்டுல இருந்து வந்து எவ்வளவு நாள் ஆச்சுங்க? இப்ப வந்து உங்களுக்கு ஒரு 5 வருஷம் ஆச்சுங்க சார். 5 வருஷம் ஆயிடுச்சுங்க. ஓ ஆமாங்க சார். 5 வருஷமா இங்க திருப்பூர்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களா? இல்லைங்க சார், அங்கிருந்து வந்து உங்களுக்கு ஒரு நம்ம எக்ஸாம் ஒண்ணு கிளியர் பண்ணணுங்க இங்க இந்தியன் மெடிக்கல் கவுன்சில். ஆமாங்க. அது வந்து கிளியர் வந்து ஒரு 2 டைம் பண்ணாங்க. உங்களுக்கு 1 மார்க் 2 மார்க்ல போயிருச்சுங்க. சரிங்க. அதனால கொஞ்சம் வெக்ஸ் ஆகி நான் கொஞ்ச நாள் எழுதல அப்படின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர்ல பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணாங்க. சரிங்க. பண்ணிட்டு மறுபடி கிளியர் பண்ணாங்க. கிளியர் பண்ணிட்டு இன்டர்ன்ஷிப் இங்க 1 இயர் பண்ணணுங்க. அதுக்குள்ள ஒரு நீங்க சொன்ன மாதிரி அந்த புதன் புத்தியில தான் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுங்க உங்களுக்கு. ஆமா, ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆயிங்க. அதுல இருந்து அவங்க ரெக்கவர் ஆகிறதுக்கே 6 மாசம் ஆயிடுச்சுங்க எந்திரிச்சு நடக்கிறதுக்கே. அதனால இப்ப இன்டர்ன்ஷிப் அது இங்க திருப்பூர் ஜிஹெச்ல இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இனிமேல் தான் அவங்க வந்து மேல படிக்கிறதுக்கு இது பண்ணணுங்க. மேல படிக்கிறது இவங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ குரு தசையில சுக்கர புக்தி தான் மேம் நடந்துட்டு இருக்கு. சுக்கரனே 2 7ஆம் அதிபதி குடும்பாதிபதிங்க. 5ஆம் இடம் அப்படிங்கறதும் நமக்கு ஒன்னும் வெளியூரோட சம்பந்தப்படல அப்படிங்கறதுனால மோஸ்ட் ப்ராபப்ளி பிஜி நீட் வந்து நமக்கு இங்கேயே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க. வெளிநாடு போக வேண்டி இருக்காதுங்க. ஓகேங்க ஓகே. ஏன்னா அவ இனி வெளிநாடு போற அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் அதுல ஒண்ணும் பெருசா இல்லைங்க. அவ மேரேஜ் கூட வெளிநாடு வேண்டாம்னு தான் சொல்றாளுங்க.
புரியுதுங்க. அப்கமிங் தசைகள் சுக்கிர தசைங்க, சுக்கிர புக்தி, அதுக்கப்புறம் சூரிய புக்தி எல்லாமே 5ஆம் இடத்தோட தான் சம்பந்தப்பட்டிருக்குதுங்க. 5, 9 இந்த மாதிரி 5ஆம் இடம் அப்படிங்கிறது மோஸ்ட்லி நமக்கு, அதுவும் சிம்ம வீடு நமக்கு சொந்த, அதாவது வெளியூர் கிடையாதுங்க. சிம்ம வீடு அப்படிங்கிறது நமக்கு பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் சொல்லுங்க. அப்படிங்கறதுனால இவங்களுக்கு நீட் பிஜி இங்கேயே சீட் கிடைச்சு இங்கேயே பண்ற மாதிரிதான் இருக்கும்னு நினைக்கிறேங்க. அந்த மாதிரிதான் வருங்க. ஓகேங்க சார். கைனோவே எடுத்தாலே அவங்க அதுல நல்லா சக்சஸ் ஆயிடுவாங்களா? கைனோனா எப்படிங்க மேம் சொல்றீங்க? எனக்கு அது கைனோனா உங்களுக்கு டெலிவரி பாக்குறாங்க இல்லைங்க சார், அந்த இதுங்க டெலிவரிங்களா? கைனகாலஜிஸ்ட். ஆமாங்க, கைனகாலஜிஸ்ட். பண்ணலாம் மேடம். ஏன்னா 8ஆம் இடம் தான் அந்த இது ஆப்ரேஷன் பண்ணக்கூடியது. 8 செவ்வாய் கூட ராகு இருக்கு. அந்த கத்தி, அந்த ஆப்ரேஷன் பண்ணி கத்தி யூஸ் பண்ணுவாங்களா, அறுவை சிகிச்சை, அதுதான் நீங்க சொல்றது கரெக்டா இதாகும், செட் ஆகும். ஆமாங்க சார், ஆமாங்க. இந்த செவ்வாய்னால ரத்தத்தை பார்த்தாகணும்ல, ராகு கத்தி, செவ்வாய் ராகு அந்த 8ஆம் இடம் சம்பந்தப்படுது பாத்தீங்களா? சரிங்க. அறுவை சிகிச்சை தான் அவங்களுக்கு அது சிறப்பா தான் இருக்கும். சரிங்க சார், தேங்க்யூ. இந்த குரு சனி வேற பரிவர்த்தனை தொழில் ரீதியான வெளிநாட்டிலேயே செட்டில் ஆகக்கூடிய ஜாதகமா தான் இருக்கு மேடம். 9ஆம் இடம்ங்கிறது வெளிநாட்டுக்கு உண்டான பாவம் தான். 9 8ல இருக்கு. 8ஆம் இடமும் வெளிநாட்டுக்கு தான். அங்க வெளிநாட்டிலேயே செட்டில் ஆகக்கூடிய ஜாதகம் தான் இது. ஆனா அவங்களுக்கு அதுல இன்ட்ரெஸ்டே கிடையாதுங்களே. நான் இங்கேயேதான் எழுதி படிக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வாய்ப்பு கிடைக்காத கொஞ்சம் இங்க இருக்கும்போது கொஞ்சம் தடை தாமதம் மனவிரக்தியை கொடுக்கும். அப்படி கொடுக்கும்போது கண்டிப்பா அவங்க வெளி இடத்துக்கு போகக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கிக்குவாங்க. சரிங்க சார். அப்ப இப்போ அது வந்து மேரேஜுக்கு அப்புறம் கிடைக்குங்களா இல்ல முன்னாடியே கிடைச்சிருங்களா மேல் படிப்புக்கு? மேல் படிப்பு படிக்கலாம். ஏன்னா சுக்கிர புத்தி ஓரளவு நல்லா 5ஆம் இடத்துலன்னு இருக்கு. சரிங்க. இப்ப அவங்களுக்கு இது இருக்கும். திருமணமும் 2025ல திருமணத்துக்கு உண்டான அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும். சரிங்க சார். அதான் அவங்களுக்கு விருப்பப்பட்ட அமைப்பை திருமணமா தான் இருக்கும். சரிங்க சார், சரிங்க. அந்த மாதிரி எதுவும் யாரோ இப்ப பேசினாங்க இந்த மாதிரி, அந்த மாதிரி எல்லாம் எந்த இதுவும் இல்லைங்களே. ஏன்னா நமக்கு தெரியும் இல்லைங்களா, அதனால சொல்றேங்க. மேம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் நிறைய ஜாதகங்கள்ல பாத்திருக்கேங்க. கண்ணன் சொல்லும் போதே நான் பார்த்தேன். அதாவது சந்திரனோட ராகு கேதுக்கள் சம்பந்தப்பட்டு இணைவிருந்து அவங்களும் சுக்கிரனோட வீடுகள்ல இருக்கும் போதுதான் காதல் திருமணம், அதுவும் வேற ஜாதி வேற மதம் அந்த மாதிரி நடக்குதுங்க. லவ் மேரேஜ் நடக்கணும்னா 2 விஷயம் இருக்கணுங்க மேம். கண்டிப்பாக அந்த காதலுக்கு உள்ள போகும்போதும் சரிங்க, காதல் திருமணம் நடக்கும் போதும் சரி, நடந்துட்டு இருக்கிற தசாபுக்திகள் வந்து சுக்கிரனோட இல்லைன்னா சுக்கிரனோட வீடுகள்ல இருந்துதான் அந்த தசாபுக்தி நடக்கணுங்க. எனக்கு தெரிஞ்சு நான் நிறைய ஜாதகங்கள்ல நம்ம பார்த்தோன்னே சொல்லிடுறேங்க. அதாவது இப்ப நீங்க லவ் பண்ணிட்டு இருக்கீங்களான்னு கேட்டா ஆமான்னு சொல்லுவாங்க. ஏன்னா தசாபுக்திகள் பாத்தீங்கன்னா சுக்கிரனோட வீட்டுல இருந்து நடந்துட்டு இருக்கோம். சுக்கிரனோட வீட்லயுமே அது கொஞ்சம் நல்லபடியா இருந்ததுன்னா மேரேஜ் நல்லபடியா நடக்குங்க. இல்லைன்னா அது வேற மாதிரி ஏதாவது இது பண்ற மாதிரி ஆகும். இவங்களை பொறுத்த வரைக்கும் சுக்கிரனோட வீடுகள்ல இருந்த 2 கிரகங்களோட தசைகளுமே முடிஞ்சிருச்சுங்க. செவ்வாய் தசையும் முடிஞ்சிருச்சு, ராகு தசையும் முடிஞ்சிருச்சு. குரு தசை ஒன்னும் காதல் திருமணத்தை கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி மைண்ட் செட். அதாவது எப்பவுமே கிரகங்கள் நம்ம மனசை கண்ட்ரோல் பண்ணிட்டு நம்ம மனசை ஆளும். அது மூலமா தான் சம்பவங்களை நடத்துதுங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒண்ணும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலீங்க. ஆரம்பத்துல இருந்தே இவங்களுக்கு வந்து காதல் எல்லாம் பெருசா ஆர்வம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலீங்க. கண்ணன் சொல்லும் போதே யோசிச்சேன், சரி கண்ணன் எப்படி சொல்றாருன்னு தெரியல. இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் காதல் இன்வால்வ் ஆகுறதுக்கு அந்த மாதிரி விஷயங்கள்ல போறதுக்கான ஜாதக அமைப்பு இல்ல அப்படின்னு மாதிரிதான் நானும் யோசிச்சேங்க. சரிங்க. பொதுவாக அவளோட கேரக்டர் எப்படின்னா கொஞ்சம் ஸ்டேட்டஸ் பார்த்து பழகிறது, அது எல்லா இதுலயுமே கொஞ்சம் அந்த ஜாதி இதெல்லாம் அதுல ரொம்ப அவ இதா இருப்பாளுங்க. அதனாலதான் சொன்ன ஆன்மீகம் இதுல எல்லாம் வந்து ரொம்ப நாட்டங்க. புரியுதுங்க. சொந்த பந்தம் அந்த இதெல்லாம் அவளுக்கு அந்த மைண்ட் செட் ரொம்ப அதிகங்க. அதனாலதான் சொன்னேன். ஏன்னா அந்த மாதிரி போற மாட்டாளுங்க. அதுக்காக இப்போ குருதசை நடந்துட்டு இருக்குங்க. குரு சனி பார்த்த குருங்க. அதனால இப்ப அவங்களுக்கு குறிப்பா இந்த குருதசை முடிகிற வரைக்குமே, அதுக்கப்புறம் வர்ற சனி தசையிலுமே உங்களுக்கு ஆன்மீக சிந்தனைகள்லாம் அதிகமா தான் இருக்குங்க. நீங்க சொன்ன மாதிரி ஆன்மீக நாட்டம் ஆன்மீக சிந்தனை அதிகமா இருக்கும். கொஞ்சம் அதுதாங்க, சந்திரனோட ராகு கேதுக்கள் சேரும் போது மட்டும்தான் அது வந்து வேற மாதிரி இன்டர்காஸ்ட் இன்டர் ரிலிஜன் மேரேஜ் அந்த மாதிரி போறது அப்படிதான் நடக்குதுங்க. இவங்களுக்கு அந்த மாதிரி ஜாதக அமைப்பு இல்லைங்க.
அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இன்னொன்னு நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி அவளுக்கு மேக்கப் இது சம்பந்தப்பட்டதுன்னா அது வந்து அவளுக்கு அதுல ரொம்ப ஆர்வம் அதிகங்க. ஓகேங்க நீங்க அது ஃபர்ஸ்ட் சொன்னீங்க பாத்தீங்களா, மேக்கப்னா அவளா மேக்கப் பண்ணிக்குவா, வேற யாருக்கும் பண்ணி விடுறதுன்னா ரொம்ப இதுங்க. அவளே அடிக்கடி சொல்லுவா, நான் பார்லர் வச்சிருந்தேன்னா பெரிய ஆளா இருப்போமா அப்படின்ட்டு. அதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகங்க அவளுக்கு. நல்லதுங்க மேம். அது ஒரு இது இருக்குதுங்க அப்படின்னு நான் சொல்லணும்னு நினைச்சேன் நீங்க சொல்லும் போதே. ஓகே அவளுக்கு அதுல அது இந்த மெஹந்தி போடுறது இதெல்லாம் அந்த ஆர்ட்ஸ் ஃபார்ம்ல அவளுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகங்க. சூப்பர் சூப்பர். மேக்கப் போடையவே இருப்பாளுங்க எப்பவுமே. ட்ரெஸ் எப்பவுமே நீட்டா மேக்கப், நீங்க இன்னொன்னு சொன்னீங்களா ட்ரெஸ்ஸிங், அதுல எல்லாம் ரொம்ப ஆர்வம் அதிகங்க. சுக்ரனோட வீட்டுல தாங்க மேம் லக்னாதிபதியே போய் இருக்கிறாரு. சுக்ரனோட வீட்டுல இருக்கும்போது அந்த மேக்கப் பண்றது, அழகா தன்னை வச்சுக்கணும், எந்த ஒரு விஷயத்தையும் எது பண்ணாலும் இவங்கதான் பண்ணாங்க அப்படிங்கிற அந்த அந்த கம்ப்ளீட்னஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும். ஆமாங்க ஆமாங்க. அது எல்லாமே அது நேச்சுரலி இருக்குங்க. சரிங்க சார். இன்னொன்னுங்க சார், இப்போ மேரேஜ் வந்து அவளுக்கு இதே சேம் ப்ரொஃபஷனே கிடைக்குங்களா இல்ல வேற இது கிடைக்குங்களா? ஆமா, அது வாழ்க்கை துணைங்க. அது கஷ்டங்க. அது இவங்களோட ஜாதகத்தை வச்சு அவங்களோட பார்ட்னர் என்ன வேலை என்ன தொழில் இருப்பாங்கன்னு சொல்றது அது நம்ம சொல்றபடி நடக்கிறது இல்லைங்க. ஆமாங்க ஆமாங்க. இவங்க ஏழுல செவ்வாய் ராகு சம்பந்தம் இருக்கு அப்படிங்கறதுனால 7ஆம் அதிபதியுமே பாத்தீங்கன்னா இருக்குங்க. டாக்டருக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. மெடிசன் படிச்சவங்க தான் இவங்களுக்கு பார்ட்னர் ஆகுறதுக்கான அந்த அமைப்பு இருக்குதுங்க. சரி சரிங்க. இருக்குங்க. ஓகேங்க சார், அவ்வளவுதான் கேள்விங்க. இப்போ சொந்தமா கிளினிக் போடலாங்களா இல்ல இப்ப வந்து இதுலதான் ஒர்க் பண்ற அப்படிங்க சடன்ல? சரிங்க. பார்ட் டைமா அங்க ஒர்க் பண்ணிட்டு இருப்ப, முடிஞ்சோன்னா அங்கேயே போய் ஜாயின் பண்ற ஐடியா தாங்க இல்ல நம்ம கிளினிக் நம்ம சொந்தம் ஏற்கனவே போட்டிருக்க அப்படிங்க இப்ப தனியா போட்டுக்கலாங்களா எப்படிங்க? இது முடிச்சுட்டுங்க இன்னொரு 4 months கழிச்சு கிளினிக் போட்டா அதுலயே இதாகுங்களா இல்ல வேற பெரிய ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணிக்கலாங்களா? நம்ம லக்னாதிபதி வலுவா இருக்கணுங்க மேம். நீங்க ஓனா கிளினிக் வச்சு பெரிய அளவுல சக்சஸ் ஆகணும், நிறைய பேஷண்ட்ஸ் வரணும், ஹாஸ்பிட்டல் பெருசா வளர்ந்து சின்னதா ஆரம்பிச்சு பெரிய லெவல்ல வந்து டெவலப் ஆகணும் அப்படின்னா லக்னாதிபதி வலு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதுதான் நான் முன்னாடி சொல்லியிருந்தேன், லக்னாதிபதி ராகுவோட 2 டிகிரிக்குள்ள சேர்ந்து கிரகண தோஷத்துல இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி. சோ இவங்களை பொறுத்த வரைக்கும் கிளினிக் வச்சாங்கன்னாலும் பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கறத நம்ம எதிர்பார்க்க முடியாதுங்க. ஆனா இவங்க பெரிய ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணலாங்க. அந்த அந்த கேப்பபிலிட்டி அந்த கெப்பாசிட்டி அவங்களுக்கு இருக்குங்க. சோ இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ரெப்யூட்டட் பெரிய ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணுவாங்க. ஓனா கிளினிக் வச்சு நடத்துறது அப்படிங்கிறது அவங்களுக்கு பெரிய சக்சஸ் கொடுக்காதுங்க. முன்னாடி கிளினிக் வச்சு நடத்தி இருக்காங்களா இதுக்கு முன்னாடி? இல்ல இல்லைங்க, கிளினிக் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கா அப்படிங்க. தனியா பாத்துட்டு இருக்காங்க. இவங்க சீனியர் சார் வச்சிருக்காரு, அதை வந்து இவங்க ஈவினிங் அங்க பாத்துட்டு இருக்காங்க. ஓகேங்க மேம். ஓப்பனா சொல்லணும்னா கிளினிக்ல வந்து தனியா கிளினிக் வைக்கணும், நம்ம பெரிய தனியா ஹாஸ்பிட்டல் வச்சு நடத்தணும் அப்படிங்கறது வந்து இவங்களுக்குமே ஒரு பெரிய ஆர்வம் இருக்காதுங்க மேம். ஓ சரிங்க சார். ஆமாங்க. இவங்க ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ஒர்க் பண்றதா பெஸ்டா இருக்குங்க. ஓகேங்க. ஒர்க் பண்றதுன்னா உங்களுக்கு இது கவர்மெண்ட் ஜாபே கிடைச்சிருங்களா இல்ல வந்து பிரைவேட்ல தான் பண்ணுவாங்களா? கவர்மெண்ட் ஜாபுக்கு சனி சிம்ம வீட்டை பாத்துறாருங்க மேம். அப்கமிங் தசைகளும் பாத்தீங்கன்னா இப்போ குரு தசைங்க, குரு தசை ஓகே தான், சனி தசை ஓகே, புதன் கவர்மெண்ட் வாய்ப்பு இருக்குதுங்க மேம். கவர்மெண்ட் வாய்ப்பு இருக்குங்க. அவ்வளவுதாங்க சார் என்னோட கேள்வி எல்லாமே. வேற யாராவது ஏதாவது சொல்றாங்களா இல்ல கேட்டுக்கலாங்க? மணினா நீங்க இல்ல அதான் ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க, நல்லா இருக்குங்க. இப்ப கவர்மெண்ட் வேலையை பத்தி கேட்டாப்ப கவர்மெண்ட் வேலை கண்டிப்பா கவர்மெண்ட் டாக்டர் ஆவாங்க. ஏன்னா அட்டகாசமான பௌர்ணமி சந்திரனுடைய பார்வைங்க. கண்டிப்பா. ரெண்டாவது வந்து சிம்ம வீட்டுல சூரியன் வந்து நல்ல சுபத்துவம், நீங்க அது ஒண்ணு பாக்கலாம். பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையும் இருக்குது, சிம்ம வீடு சுபத்துவம், சிம்மாதிபதி சுபத்துவம். அப்படிங்கும்போது நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா ஓனா ஹாஸ்பிட்டல் ஓன் கிளினிக் வைக்கிறத பத்தி? எனக்கு சரியா பண்ணீங்க. உங்களே ஒரு வார்த்தை கேட்கலாம். இல்லைங்க, 10ஆம் இட சுபத்துவம் இல்ல, 6ஆம் இட சுபத்துவம். டக்குன்னு சொல்றாங்க இடம், எந்த இடம் சுபத்துவம்? 6ஆம் இடம் அதிக சுபத்துவம்ங்க. வேலை செய்யறதான் கரெக்டா இருக்கும். 10ஆம் இடம் சுபத்துவமா இருக்கு, 10ஆம் அதிபதி சுபத்துவமா இருக்கணும். 2வது லக்னாதிபதி கரெக்டுங்களா? இந்த 3 விஷயம். இங்க 6ஆம் இடம் சுபத்துவம், லக்னாதிபதியோட 6ஆம் இடம் சுபத்துவம் ஆனாலே என்ன நடக்கும்? வேலை தானுங்க.
நல்ல ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்வாப்ல, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருவாப்டிங்க, அதான் மேட்ரு. ஆமாங்கண்ணா அந்த அமைப்பு இருக்குதுங்க. ஏன்னா அப்கமிங் தசைகள் எல்லாமே நல்லா இருக்குது. நீங்க சொன்ன மாதிரி சிம்ம வீடும் நல்லாவே வலுவாவே இருக்குதுங்க. வலுவா இருக்கு. நீங்க ஒன்னும் பிரச்சனை, சூரிய சந்திரதசெல்லாம் கல்யாணம் வந்து முடிச்சிருங்க. கல்யாணம் கொஞ்சம் லேட்டா எப்படி நான் கணக்கு போட்டு தெரியுங்களா? சொல்லுங்கண்ணா. இப்ப குரு தசையில 12ஆம் இடத்தை தொடர்பு கொள்றாரு. 12 ஆமாங்க, 7 சுக்கிரன், ஆமாங்க, 3 புதனுங்க அந்தரகம். ஆமாங்க. இப்ப அந்த புதன் அந்தரகம் எப்போ வருதுன்னு பாருங்க, அப்பதான் கல்யாணம் நடக்கும். இதுதான் கணக்கு. 12, 7, 3. அப்போ குரு தசை 12ஆம் இடத்தோட தொடர்பு கொள்ற தசை, சுக்கிரன் 7ஆம் இடத்தோடு, புதன் இந்த லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் புதன் தான் கொடுப்பாருங்க. புதன் வந்து அந்தரங்கத்துல உறுதியா மேரேஜ் நடக்குங்க. ஆமாங்க, நானும் அப்படிதான். இப்போ குருதசையில சுக்கிர புக்தியில் இருக்காங்க. சுக்கிரனே 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. அவரே குருவும் குடும்பஸ்தானத்தை பாக்குறாரு. குடும்பாதிபதியோட புக்தியும் நடந்துட்டு இருக்குங்க. அவரே 7ஆம் அதிபதியாம் ஆகுறாரு. சோ சுக்கிர புக்தி முடியறதுக்குள்ளேயே மேரேஜ் ஆகி குழந்தை பாக்கியமும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்குங்கண்ணா. புதன் அந்தரகம் எப்ப ஆகுங்க டைம்? மேம் ஒரே நிமிஷங்க, நானு ஆப் இப்ப எங்கிட்ட கையில இல்லீங்களா, அதனால அந்த தசையை மட்டும்தான் என்னால பாக்க முடிஞ்சதுங்க. 19/3/2024 அண்ணா. இப்ப ஆரம்பிக்கலாமா மணி பாக்குறதுக்கு? ஆவணில இருந்து ஆரம்பிக்கலாம் நினைக்க சொன்ன மாதிரி இருந்தது. தாராளமா பாக்க ஆரம்பிங்க. சுக்கிரவர்த்தி கொஞ்சம் கடைசியாகும் பேபி. ஓ சரி. ஏன்னா சுக்கிரவர்த்தியில கடைசி அந்தரகம் தான் புதன் அந்தரகம் வரும். இல்ல எப்படி இருந்தாலும் நம்ம பண்றது மார்ச்ல தான் பண்ண முடியும். ஏன்னா அவளுக்கு ஜனவரியில தான் இன்டர்ன்ஷிப் முடியுது, அது வரைக்கும் பண்ண முடியாது. மேம் கரெக்ட் தாங்க. மார்ச் 2025 தானே அவங்களுக்கு ஜென்ம சனியும் கம்ப்ளீட்டா முடியுதுங்க. நீங்க பாக்க ஆரம்பிக்கலாம் இப்பவே. மேரேஜ் பாக்குற ஸ்டார்ட் பண்ற டைம்ல தான் இருக்கிறீங்க, பாக்க ஆரம்பிங்க. ஓகேங்க சார், ஓகேங்க. அது ராகு கேது செவ்வாய் எல்லாமே பாக்கணுங்களா? அது எப்படிங்க? அத பத்தி ஏதாவது உங்க குருஜியோட இதெல்லாம் மாறி மாறி வருது, அதனாலதான் கேட்டேங்க. மணி என்ன சொல்லுவாரு. மணினா ராகு ராகு இதெல்லாம் பாக்குறதான்னு கேக்குறாங்க, என்ன சொல்றீங்க? இல்ல வேண்டியதில்ல. ஓகே, அப்ப பொதுவா ஜாதகத்தை வாங்கி கட்டத்தை மட்டும் பாக்குறதுங்களா? கண்டிப்பாங்க, நாங்க அப்படிதான் பாக்குறோம். சரி. உறுதியாலுமே இது வந்து ராகு தசை வந்திருந்தா வேண்டாம்னு சொல்லிடுவாங்க. சரி. செவ்வாய் தசை வந்திருந்தாலும், இந்த கல்யாண டைம்ல செவ்வாய் தசை வந்திருந்தாலும் வேண்டாங்கண்ணா. சரி. இந்த இடம் அந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குது, உண்மையிலேயே இருக்குதானா? இருக்குது. ஏன்னா இது செவ்வாய் இல்ல, சுபத்துவம்ல இல்ல, கண்டிப்பா செவ்வாய் உள்ள தோஷமான ஜாதகம் தான் இந்த ஜாதகம். சரி. ஆனா செவ்வாய் தசையும் முடிஞ்சு போச்சு, ராகு தசையும் முடிஞ்சு போச்சு. அதனால அதை பார்க்க வேண்டியது இல்லைங்கிறதா எங்களோட கருத்து. மத்தவங்களோட கருத்து சங்கர் சார் இருக்காரு, மகேந்திர கண்ணன் இருக்காரு, கேட்டுருங்க. செவ்வாய் சார் சொன்னது கரெக்ட். செவ்வாய் தசை ராகு தசை முடிஞ்சிருச்சு, ஓகேங்களா? வீடு கொடுத்த சுக்கிரன் சொந்த நட்சத்திரத்திலே இருக்கு. 7ஆம் இடம் கெட்டு போகல. அதனால நீங்க ராகு தோஷம் செவ்வாய் தோஷம் பார்க்க தேவையில்ல. கணவரோட குடும்பத்தையே நிர்வகிக்கக்கூடிய திறன் இந்த ஜாதகைக்கு உண்டு. அவங்களுடைய நிர்வாகத்தையுமே ஜாதகையே கவனிச்சுக்குருவாங்க, அவ்வளவுதான். ஓகேங்க சார், ஓகே. ஏழுல செவ்வாய் இருக்கிறது அந்த அமைப்பை தான் கொடுக்கும். சார் ஏதோ சொல்ல வந்தீங்க, சொல்லுங்க சார். ஓகே மேடம், வணக்கம். எல்லாம் அங்க நான் கொஞ்சம் வேற ஏதாவது போயிட்டேன், அதனால கேட்க முடியல. இப்ப கேட்ட வரைக்கும் பாத்தீங்கன்னா 2 விஷயம், தொழில் வேலை அப்படின்ற விஷயத்துல, மேரேஜ் அப்படின்ற விஷயத்துல ஒரு சின்ன விஷயங்கள் மட்டும் சொல்லிடுறேன். இப்போ லக்னத்துக்கு 7ல செவ்வாய் ராகு, அங்க வந்து இப்போ மெடிசன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற விஷயங்கள் சொல்லிட்டீங்க. இப்போ வந்து அவங்களுக்கு இனிமே அடுத்து இருக்க போற விஷயங்கள் நடக்க போறது எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த மெடிசன் சம்பந்தப்பட்ட துறைகள்ல அவங்க வந்து பயணிப்பாங்க அப்படின்றதுதான். ஏன் அப்படின்னா அந்த ராகு செவ்வாய் அப்படின்ற விஷயம் மெடிசன் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆப்போசிட்டா இருக்கு பாத்தீங்களா. ராகு செவ்வாய் அவங்களுக்கு 7ஆம் இடத்துல இருந்து லக்னத்தை பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த விஷயங்கள்ல தான் ஈடுபாடு இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். அதே மாதிரி ராசிக்கு உங்களுக்கு பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்துல சூரியன் அப்படி விஷயங்கள் வரும்போது அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அவங்களுக்கு தொடர்பு கண்டிப்பா இருக்கணும் அப்படின்ற விஷயங்கள் வருதுங்க. அதே மாதிரி
அந்த ரெண்டு விஷயங்களும் வந்து அவங்கள பிரிக்க முடியாது. அவங்களோட லைஃப்ல ஒன்றி இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்ற விஷயம் அந்த ஜாதக அமைப்புல இருக்கு. அதே போல அவங்களுக்கு திருமணம் அப்படின்ற விஷயங்கள்ல அரசு விஷயங்கள் ரிலேட்டடா இருக்கக்கூடியவரு அவங்களுக்கு வந்து கண்டிப்பா ஒரு ஹஸ்பண்டா இருந்தாருன்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு அடுத்த ஒரு நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு சின்ன விஷயத்தையும் பாக்குறேன். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இவங்களோட ஜாதக அமைப்பு அப்படின்ற விஷயம், இந்த மருத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அப்புறம் அந்த அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லயும் இருக்கு. இதே போல அவங்களுக்கும் ஒரு ஜாதக அமைப்பு அரசு அந்த அனுகூலம் இருக்கிற மாதிரியான ஒரு ஜாதக அமைப்பு, அந்த இது சம்திங் மெடிசன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருக்கணும். இருந்தாதான் ஒரே விஷயங்கள்ல வந்து ஒரே இதா வந்து அக்செப்ட் ஆகும். சப்போஸ் இது இல்லாம அவங்க வேற துறை வேற விஷயங்கள் இருக்கும்போது அவங்களோட ஜாதக அமைப்பு இருக்கும்போது கொஞ்சம் மிஸ்மேட்சிங் ஆகும். ஏன் அப்படின்னா, இப்போ குருதசை சுக்கிர புத்தி அப்படின்ற விஷயம் போதுங்க. குருதசை சுக்கிர புத்தி அப்படின்ற விஷயங்கள் நான் ஒரு 2-3 ஜாதகத்துல பார்த்திருக்கேங்க. அந்த குருதசை சுக்கிர புத்தி முடிகிற வரைக்குமே ஒரு மிஸ்கம்யூனிகேஷன், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்ற விஷயங்கள் பொதுவா எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா ஜாதக அமைப்புல வருது. இது சொன்ன மாதிரி 2026 அப்படின்ற விஷயங்கள் தான் அந்த சுக்கிர புத்தி முடிச்சுதான் நான் சொன்னேன். 2026 உங்களுக்கு மேரேஜ் அப்படின்ற விஷயம் ஆகும் அப்படின்ற விஷயத்தை தான் பார்த்தேன். கண்டிப்பா இப்போ 1 இயர் அப்படின்ற விஷயம் இவங்க அந்த எக்ஸாமு மற்ற விஷயம் எல்லாமே முடிச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சு இவங்க செட்டில் ஆவாங்க. தொழில் அப்படின்ற விஷயம் கண்டிப்பா அந்த மருத்துவம் சம்பந்தப்பட்ட துறையில இவங்க ஒரு துறையில சிறப்பா இருப்பாங்க, ஆவாங்க. கண்டிப்பா அரசு அனுகூலம் இவங்களுக்கு கண்டிப்பா இருக்கு. பௌர்ணமி யோகத்துல சூப்பரா இருக்குங்க மேடம், அதெல்லாம் கவலைப்படாதீங்க. 2025 இவங்க அந்த வேலை அமைப்புல பாத்தீங்கன்னா ஜூலை மாசம் வரைக்குமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு சனி பயிற்சி, 2வது ராகுகேது பயிற்சி அப்படின்ற விஷயங்கள அந்த ரெண்டுமே பாத்தீங்கன்னா, ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு 6ல அங்க வந்து பாத்தீங்கன்னா புதன் இருக்கு. அப்ப ராசிக்கும் பாத்தீங்கன்னா 8ல வந்து லக்னத்துக்கு 6ல புதன், அந்த புதன் மேல பாத்தீங்கன்னா அங்க கேது போயிட்டு இருக்குங்க இப்போ கோல்சாரத்துல. மேலும் பாத்தீங்கன்னா ராசிக்கு 8ஆம் இடத்துல புதன், அது மேல கேது போயிட்டு இருக்குங்க. அவங்களுக்கு ஒரு எக்ஸாம் மற்ற விஷயங்கள அட்டன் பண்றாங்க, நல்லா பண்றாங்க. ஒரு மார்க்ல போச்சுன்னு சொன்னீங்க இல்லையா, ஒரு மார்க்ல இது மாதிரி பர்சன்டேஜ் கம்மி ஆச்சுங்களா, அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயங்க தாங்க இந்த ராகு கேது அப்படின்ற விஷயம் உங்களுக்கு அந்த 8ஆம் இடத்தோட சம்மந்தப்பட்டு அங்க இருக்குங்க. அந்த கேது பண்ற விஷயமே இதுதாங்க. ஏதாவது ஒரு விஷயம் நம்ம ட்ரை பண்ணி பண்ணும்போது அதுல பிரச்சனைகள், தடைகள், கொஞ்சம் இடைஞ்சல் அப்படின்ற விஷயங்களை கொடுங்க. கண்டிப்பா வந்து சனி பயிற்சிக்கு பிறகு அவங்க மற்ற விஷயங்கள்லாம் வந்து படிப்படியா கூடி வரும். ஜூலை அப்புறம் அந்த ராகு கேது பயிற்சிக்கு பிறகு இவங்க கண்டிப்பா அந்த அடுத்த வருஷம் 7ஆம் மாசத்துக்கு பிறகு இவங்க அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸிங் மற்ற எல்லா விஷயங்களும் ஆகுங்க. 2026 கண்டிப்பா அந்த குரு தசை சுக்கிர புத்தி முடிகிற ஸ்டேஜ் மணிவன் சார் அருமையா சொன்னாரு. அந்த புதனாந்திரத்துக்கு மேலே புதன் கேது அப்படின்ற விஷயங்கள்லாம் வரும்போது அந்த பெரிது பாதிப்பு விஷயங்கள் கண்டிப்பா கொடுக்காது குருதசை அப்படின்றது. அப்ப அந்த ஸ்டேஜ் என்று 2026 முடிகிறதுக்குள்ளே உங்களுக்கு மேரேஜ் ஆகி கண்டிப்பா இருக்கும். அருமையான அமைப்பு அப்படின்ற விஷயம் இருக்கு. இந்த 2 விஷயம் அவங்க வந்து மருத்துவத்துறையில அரசாங்க அனுகூலம் சம்பந்தப்பட்ட ஒரு ஜாப் அப்படின்ற விஷயம் இவங்களுக்கு சூப்பரா கிடைக்கிறதுக்கான அருமையான அமைப்பு. நல்ல தசை அப்படின்ற விஷயம், நல்ல தசைன்னா என்ன, ஒரு சுப தசை அப்படின்ற விஷயம். ஒரு வந்து பாத்தீங்கன்னா கும்பராசி 2-11 2ஆம் அதிபதி 11ஆம் அதிபதியா வரக்கூடிய ஒரு குரு பகவான் 10ஆம் இடத்துல தொழில் அப்படின்ற விஷயம். அப்ப கண்டிப்பா வந்து இவங்க ஒரு ஒரு கிளினிக் அப்படின்ற விஷயங்கள் தொடங்குறதோ அல்லது கிளினிக்ல இவங்க போய் வேலை செய்யறதோ ஏதோ ஒரு விஷயம் கண்டிப்பா வந்து இவங்க சின்ன கிளினிக் கூட ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படின்ற விஷயம் இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க குரு 10ஆம் இடத்துல வர்க்கோத்தமமாயி சூப்பரா இருக்குங்க. குரு வர்க்கோத்தமமாயி ஒரு விஷயம் இருக்குன்னா அதோட 10ஆம் இடத்தோட அந்த விஷயம்னா அந்த தொழில வேலையை ஏதாவது ஒரு விஷயத்த பண்ண வைக்கும். கண்டிப்பா வந்து அடுத்த வருஷம் ஜூலை மாசத்துக்கு பிறகு இவங்க அப்பாயின்மெண்ட் ஆகிறதுக்கான ஒரு 100% இருக்குங்க. கண்டிப்பா நம்பலாம். அடுத்த வருஷம் ஜூலை பிறகு சூப்பரா இருக்குங்க. மார்ச்சுக்கு அடுத்த வருஷம் மார்ச்சுக்கு பிறகு உங்களுக்கு படிப்படியான இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். எல்லா விஷயத்துல கொஞ்சம் பாசிட்டிவா சக்சஸ் விஷயம் ஆகும். ஜூலை மாசத்துக்கு பிறகு பாத்தீங்கன்னா கண்டிப்பா அப்பாயின்மெண்ட் இருக்குங்க. நல்ல விஷயம் நடக்க போகுது. 2026 ஒரு லாஸ்ட் ஸ்டேஜ் போகும்போது அந்த வருஷம் கடைசின்னு போகும்போது மேரேஜ் பிக்ஸ் ஆகி மேரேஜ் அப்படின்ற விஷயம் கண்டிப்பா ஆயிருக்கும். அப்படின்ற அந்த 2 விஷயம். வேலை அப்படின்றது மெடிசன் கண்டிப்பா இருக்குங்க. நல்லா இருக்குங்க, நல்ல யோக அமைப்பு. இப்ப கும்பராசிக்கு அந்த 7.5 சனி அப்படின்ற விஷயம் இருக்கு இல்லைங்களா, அந்த ஒரு விஷயத்தினாலதான் டிராப் ஆக்கு உங்களுக்கு ஜாதக அமைப்புலாம் நல்ல யோக ஜாதகம். அந்த 7.5 சனி அப்படின்ற விஷயங்கள் அதனால அந்த சனி பகவான் உங்களுக்கு பௌர்ணமி சந்திரனோட இணைஞ்சிருக்காரு. அதனால பெரிதும் பாதிப்பு இல்லைன்னாலும்
அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கல, அவ்வளவுதான் அப்படின்னு தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. மற்றபடி பாத்தீங்கன்னா இவங்க ஜாதக அமைப்பு ராகு செவ்வாய் இணைந்து இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்த தான் கொடுத்துருக்கு. பாத்தீங்களா, மெடிசன் சம்பந்தப்பட்ட விஷயத்துல சூப்பரா அவங்க வரப்போறாங்க அப்படின்றதுதான் கேட்டது. வேற ஒன்றும் இல்லைங்க. இதாங்க அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 1 இயர் அப்படின்ற விஷயம் தான் அவங்க கஷ்டப்பட போறாங்க. அது பிறகு எல்லாமே லைஃப்ல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றதா இருக்கும், நல்லா இருக்குங்க. ஜாதகம் சூப்பரா இருக்கும் போதே அவங்களும் நல்லா இருப்பாங்க. மேரேஜும் 2026 கண்டிப்பா ஆயிருங்க, கவலைப்படாதீங்க. அவ்வளவுதான் சார். தேங்க்ஸுங்க சார். இன்னொரு கேள்விங்க, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து கவர்மெண்ட் ஜாப்க்கு ட்ரை பண்ணலாங்களா இல்ல மேல் படிப்புக்கு ட்ரை பண்ணலாமா, எது டக்குன்னு கிடைக்குங்க? இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராசிக்கு 2-11 அதிபதி சுக்கிரன் பாத்தீங்கன்னா 7ல இருக்கு. லக்னத்துக்கு 2. எப்படி பார்த்தாலும் சுக்கிரன் நல்லதாங்க இருக்குங்க. மேல் படிப்பு உங்களுக்கு கண்டிப்பாக புதன் வந்து அங்க ஒரு ஆட்சி. சரிங்க சார். அப்படின்ற விஷயம் வருது. அப்படின்றதுனால ஒரு ஆட்சி பெற்று சுக்கிரனோட தான் போகுதுங்க. லக்னத்துக்கு 2ஆம் அதிபதியா வராங்க, ராசிக்கு 7ல இருக்காங்க. எப்படி இருந்தாலும் சம்மந்தப்படுறாங்க. ராசி லக்னத்துக்கு ஒரு பாசிட்டிவா தான் சம்மந்தப்படுறாங்க. சுக்கிரனோட இப்ப அந்த விஷயங்கள்ல அந்த இப்போ ஒரு அக்டோபர் மாசத்துக்கு பிறகு வந்து நீங்க 2025ல நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்களேன். ஏன்னா இப்போ சனி பகவான் வக்ர பேச்சியா இருக்காருங்க. அந்த வக்ர நிவர்த்தி அப்படின்ற விஷயம் அடையணுங்க. ராசியிலேயே சனி இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அவங்க அந்த டெசிஷன் எடுக்கிறது பிரச்சனை கொஞ்சம் குழப்பம் இருக்கும் அவங்களுக்கு. கரெக்டான குழப்பம் இருக்கும். அந்த அக்டோபருக்கு பிறகு எடுங்க. அது பிறகு இப்போ 2 months தான், இன்னும் 2 மாசம் தானே இருக்கு, 3 மாசம் தான். ஒரு 3 மாசம் கேப் விடுங்க. கேப் விட்டு அவங்களே என்ன டிசிஷன் பண்றாங்க அப்படின்றத பாத்துட்டு அது பிறகு பண்ணிக்கோங்க. ஜனவரிக்கு மேலதான் பண்ண முடியுங்க சார். இப்ப இன்டர்ன்ஷிப்ல இருக்கிறாங்க, இது பண்றதுனால நான் ஜனவரிக்கு மேலதான் பண்ண முடியுங்க அவங்க. சூப்பருங்க. அப்ப ஜனவரிக்கு மேல கண்டிப்பா அவங்க தெளிவா இருப்பாங்க. ஏன்னா கொஞ்சம் அந்த சனி பகவான் கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும். ஆனா நல்லாதான் இருக்காருங்க, பௌர்ணமியோட இருக்காரு. இருந்தாலும் அந்த 7.5 சனி போனப்போ மனசு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகுங்க, வேற ஒண்ணும் இல்லைங்க. ஜனவரிக்கு பிறகு நீங்க கரெக்டான டிசிஷன் அவங்க எடுப்பாங்க அப்படிதான் பாக்குறேன். கரெக்டா எடுப்பாங்க, கவலைப்படாதீங்க. சரிங்க சார். ஓகேங்க சார். இப்போ இந்த சுக்கிர புத்தியிலே தான் மேல் படிப்பு ட்ரை பண்ணணுங்களா இல்ல மறுபடியும் கிடைக்குங்களா? நம்ம சுக்கிரன் சூரியன், சுக்கிரனுக்கு அடுத்து உங்களுக்கு சூரியனும் நல்லதுங்க இருக்கு. இது ஒரு சுக்கிரனோட வந்து சிம்மத்துல தாங்க இருக்கு. அடுத்து சந்திரன் பார்க்கும்போது சுக்கிரன் சூரியன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு நாள் டைம் பீரியட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா சுக்கிரன் சூரியன்லயே பண்ணி முடிக்கிறது நல்ல விஷயம். நல்ல ஒரு தசபதி நம்ம பாசிட்டிவான விஷயங்கள் போகும்போது அப்பயே முடிச்சிருது நல்ல விஷயம் தானேங்க. 24 எண்டு 25, 26, 27 3 வருஷம் கேப் இருக்குங்க. அந்த 3 வருஷத்துல முடி சொல்லுங்க. ஏன் சந்திரன் பாத்தீங்கன்னா சனியோட இணைஞ்சிருக்கு. அப்படின்னா எந்த பௌர்ணமி சந்திரன் சனியோட இணைஞ்சது கொஞ்சம் தடையை தான் பண்ணும். அடுத்து செவ்வாய் அப்படின்னாலும் ராகுவோட இணைஞ்சிருக்கு. ராகு வந்து செவ்வாயோட இணைஞ்சிருக்கு. எப்படி பார்த்தாலும் 25, 26, 27 இந்த 3 வருஷத்துல முடிக்க சொல்லுங்க. பாசிட்டிவான அந்த பாசிட்டிவான நல்ல விஷயங்கள் இருக்கு அவங்களுக்கு. சரிங்க சார். சரிங்க. அது பிறகு பாத்தீங்கன்னா சந்திரன் செவ்வாய் ராகு அப்படின்ற விஷயங்கள் பார்க்கும்போது சந்திரன் சனியோட இணைஞ்சிருக்கு, செவ்வாய் ராகுவோட, ராகு செவ்வாயோட. ஆக எப்படி பார்த்தாலும் நமக்கு ஜாதக அமைப்புக்கு யோக காரகத்துவங்கள் விஷயங்கள் கொடுக்கும்போது அந்த தசாபுத்தி அமைப்புல வரும்போது கொஞ்சம் கொஞ்சம் தடைகள் பிரச்சனைகள் புதுப்பறி கிடைக்கிறதுல அந்த மாதிரி மார்க் ஏதாவது வருது, ஒரு மார்க்ல போச்சு அந்த மாதிரின்ற மாதிரி கம்மியா எடுக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் இருக்கும், நல்லா இருக்கும். ஆனா இந்த மாதிரி விட்டுரும். அதனால வந்து பாசிட்டிவான விஷயம் நடக்கிறது பாத்தீங்கன்னா 2025, 26, 27 இந்த 3 வருஷம் அவங்களுக்கு சுக்கிரன் பிரபலப்படுத்துறது. சூரியன் பாத்தீங்கன்னா அதிகார பலம் எல்லா விஷயமும் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும். ஆக 2 விஷயம் இந்த 3 வருஷத்தை நல்லா யூஸ் பண்ண சொல்லுங்க. அடுத்த வருஷம் ஜனவரிக்கு பிறகு கண்டிப்பா அவங்க நல்ல விஷயம் எடுப்பாங்க. இந்த 3 வருஷத்துக்குள்ள அவங்க பாசிட்டிவான விஷயங்களை முடிக்க சொல்லுங்க, நல்லா இருக்கும். சரிங்க சார். நன்றிங்க சார். ஓகேங்க. கண்ணன், உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருக்கா மணினா? எனக்குலாம் ஒண்ணும் இல்லைங்க. ஓகேங்கண்ணா. கண்ணன் நீங்க? ஓகே சார். ஓகே கண்ணன். ஓகே கண்ணன். மேம் வேற ஏதாவது கேள்விகள் இருக்குங்களா உங்களுக்கு? இல்லைங்க சார், அவ்வளவுதாங்க சார். எல்லாமே தெளிவா கேட்டேனுங்க. ஓகேங்க. ஓகேங்க. ரொம்ப சந்தோஷம். சடனா உடனே ஒரு பொண்ணு ஜாதகத்தை கொடுத்து
நம்ம இன்னைக்கு அவங்க இருந்தாங்க சார். நான் நீங்க கரெக்டா பேசும்போது பொண்ணு இன்னைக்கு லீவுங்க, வீட்டுல இருந்தாங்க. ஓ நல்லது அதனால என்னோட அனுப்புமா என்ன சொல்றாங்கன்னு கேட்கலான்னு அவங்க இன்னொரு வரைக்கும் கேட்டுட்டு தான் இருந்தாங்க. ஓ சூப்பர் சூப்பர். சரி அதனால டக்குன்னு அனுப்பிச்சு விட்டனுங்க. சரிங்க சரிங்க. ஓகேங்க சார். நான் எல்லாம் பலன் சொன்ன எல்லாருக்கும் நன்றிங்க. ஓகேங்க மேம். ரொம்ப 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 நன்றிங்க. இம்மீடியட்டா உடனே ஜாதகம் கொடுத்ததுக்கு ரொம்ப 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 ஹாப்பி. ரொம்ப சந்தோஷம். சரிங்க சார். ஓகேங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. மணினா, சங்கர் சார், மகேந்திர கண்ணன் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. திரும்ப அடுத்த வாரம் மீட் பண்ணுவாங்க. கண்டிப்பா நன்றி நன்றி.